गणाधिपाय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि வல்ல குருமூர்த்தியின் திருவருட் கருணையால் இங்கு எல்லோரும் இந்த புனித நாள் வந்து சேர்ந்து இந்த சத்சங்கத்தை ஆரம்பிப்போம். ஜெகதம்பே ஜெகதம்பே ஆதி பரம்பொருளே ஜெகதம்பே, இன்னும் உள்ளே இருந்து என்னை ஏக்கி பேச வைக்கிட்டும் அம்பா சாம்பவி சந்திரமௌலி பிரபலாகுணா உமாபார்வதி காளி ஹேமாவதி திருநவையு நாயக் கார்த்தியாய் சாவித்ரி சுபஹரி சாம்ராஜ லட்சுமி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜ இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்றால் அவன் அருள் பண்ணாதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆதி அந்தம் இல்லா ஒரு பரம்பொருள், நோ பிகினிங் நோ எண்ட், எவர்லாஸ்டிங் இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுறது, இட்டர்னல் ரியாலிட்டி. அது ரியலா இருக்கிறதுனால தான் நம்ம உள்ளுக்கு, அது ரியாலிட்டியா இருக்கிறதுனால தான், உண்மை பொருளா இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தை பார்க்கும் போது அது உண்மையா தெரிகிறது. காரணம், நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒளி உண்மையா இருக்கிறது. இந்த ஒளி உண்மையா இருக்கிறதுனால நம்ம பார்க்கிற விஷயம் எல்லாம் உண்மையாக தெரிகிறது. இந்த உலகத்துக்கு ஒரு மெய்ஸ்தானத்தை கொடுக்கிறது நம்ம தான், இல்லாட்டி அந்த உலகம் இல்லை. காரணம் என்னன்னா, தூக்கத்துக்கு உறங்கி போகும்போது, ஆழமான தூக்கம் வரும்போது இந்த உலகம் காணா போயிடுது, உலகம் இல்லாம போயிடுது. Where is the world then? So the world is not real, it appears and disappears. What is real is within you, the seer, the one which makes you see. இந்த பட்சத்துல இந்த விநாயகர் அகவலை எடுத்து பார்க்கும்போது, நம்ம பார்க்கிறது, விநாயகரை பார்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஔவையார் விநாயகரை எப்படி பார்த்தால் என்று பார்க்கணும். We have to see Vinayagar from the standpoint of ஔவையார். Why? எதுக்காக இந்த ஒரு அகவலை எடுத்து பார்க்கிறோம் என்றால் ரொம்ப முக்கியம் இது. காரணம் என்னன்னா, இந்த குரூப்ல முக்கியமா இந்த நாட்டிலையும் சரி, தமிழ் கல்ச்சர்லயும் சரி, நிறைய பேர் கொஞ்சம் குழம்பி பேர் இருக்கா. சிலது சைவ சித்தாந்தம் தான் முக்கியம்னு சொல்லும், சிலது வேதாந்தம் தான் முக்கியம்னு சொல்லும், சிலது இதெல்லாம் தேவையில்லை, நான் யோகா பண்ணால் போதும், மந்திர சாதனை பண்ணா போதும், I do some mantra, I do some yoga meditation enough. எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்ட்டு பார்க்காம ஔவை பிராட்டி, ஔவையார் has given us what is known as a syncretic text. எல்லாம் உள்ளுக்கு கலந்து இருக்கிறது. யோக கலையும் இருக்கிறது, குண்டலினி யோகமும் இருக்கிறது, சைவ சித்தாந்தமும் இருக்கிறது, வேதாந்தமும் இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு நூல் இதுன்ட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் இன்னைக்கு. We will look at it today. How powerful these verses are, these poetic verses. Avoyar, very interesting character. Some say she appeared in the 6th century. அவள் 6வது நூற்றாண்டுல வந்திருப்பான்னு சிலர் சொல்லும், சில நூல் 10வது நூற்றாண்டுல வந்திருப்பான்னு சொல்லும். அது நம்மளுக்கு கணக்கு இல்லை. We are not interested in the history. We are interested in the content.
and how the content is reflected in us. This is most important. So in this context la பார்க்கும்போது ஔவையார் வந்து ஒரு சிறு குழந்தையா இருக்கும் போதே அவளுக்கு இந்த ஆன்மீக சிந்தனை ரொம்ப ஆழமா வந்துட்டது. இந்த பட்சத்துல இறைவனை போய் வேண்டிக்கிறான். இறைவா, அவள் வந்து ரொம்ப பிரீத்தமா கும்பிட்ட ஒரு இறைவன் வந்து கணபதி தான். சரிங்களா? இந்த இறைவனை கும்பிடும் போது அவ என்ன கேட்கிறா? இறைவா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் இந்த இல்லற வாழ்க்கையில போறதுக்கு இஷ்டம் இல்ல. She didn't want this materialistic world. She wanted to only become one with God. அந்த குழந்தைக்கு அந்த சிந்தனை வந்தது. அவருக்கு 9 வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு அவசியம் வந்துருது. அந்த காலத்துல 9 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த காலத்துல 30 வயசு 40 வயசு தாண்டி தான் அது கல்யாணத்தை எட்டி பாக்குறது. அந்த காலத்துல 9 வயசுக்குலாம் நிச்சயதார்த்தம் பண்ணி பொண்ணு பார்த்து வச்சிருவாங்க, அல்லது மாப்பிள்ளை பார்த்து வச்சிருவா. இந்த பட்சத்துல அவ போய் விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறா. ஒரு சிறு குழந்தையா இருந்து அவளோட எண்ணம் வந்து எந்த அளவுல இருந்திருக்கோன்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். How devoted she was through past karmas. You can't get this now unless you have past karmas. However, Swamiji, we all know Chansa, God. Otherwise, you won't be here. You're here because of God's will, that you should listen to this talk. And if this being is speaking to you, it is also God's will. We will talk about all this now. Most importantly, the state of aware, அவங்களோட மன சிந்தனை, அவங்க எந்த நிலையில இருந்து இறைவனை வேண்டி அந்த இறைவன் கருணை கொண்டு அவள் உள்ளத்தில் புகுந்து இந்த பாட்டை அவரே எடுத்து கொடுக்கிறார். அவங்களுக்கு ஒரு டைரக்ட் பாருங்க, பக்தி பண்ணும் போது 3 விதமா பண்ணக்கூடியது விஷயம் இது. பக்தி or what we call experience with God. We call it a God experience. இப்ப நம்மளுக்கும் மனிதனுக்கும் 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த நேரமும் உங்களுக்கு 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. The experience is happening in 3 levels. One is the physical level. நீ வேறு, நான் வேறு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்காது, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்காது. தனித்திருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நம்ம காணுறோம் இந்த உலகத்துல. இதான் பூஜை. பூஜையில உருவ வழிபாடுல இறைவன் வேறு, நான் வேறு. இது ஒரு வழிபாடு. இந்த வழிபாடுக்கு பேரு ஆதி பௌத்திகா என்ற பேரு. This is also the same in our experience. In our wakeful life, we are experiencing individuality. ஒரு தனித்திருந்து ஒரு பொருளை பார்க்கிறோம். இந்த உலகத்தை பார்க்கும்போது தனித்திருந்து தான் பார்க்கிறோம். இந்த உலகம் நம்மளுக்கு தனித்திருந்து தான் தெரிகிறது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இதே நேரத்துல இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓடி இருக்கு நம்ம உள்ளுக்கு. This is called ஆதி தெய்வீகா. It is a divine experience that is taking place inside. இங்க தெய்வீகம்னு சொல்ல போது அது என்னது? அது தெய்வீகம். This is a high experience. இது வந்து எல்லாம் ஒரு ஒளிமயமா தெரிகிறது. தெய்வா means light consciousness. You see light beings. You experience light within you. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறது. மூன்றாவது எக்ஸ்பீரியன்ஸ் அத்தியாத்மிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஆதி ஆத்மிகம். இது மூணும் ஒரே நேரத்துல ஓடிட்டு இருக்கு. ஆதி பௌத்திகா, ஆதி தெய்வீகா, ஆதி ஆத்மிகா. Atmika experience, you experience, if you reach that state of consciousness, you will experience oneness with God. All these 3 experiences can happen to you at the same time. இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஒரே நேரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பட்சத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட ஐம்புலங்களும் மனமும் ஒருநிலைப்படுத்தாத ஒரு பட்சத்துல இருக்கும்போது, அந்த தருணத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உணர முடிகிறது. மற்ற 2 எக்ஸ்பீரியன்ஸும் உணர முடியல. இந்த ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும்னா தூக்கத்துல வரும். தூங்கியோன்னா அந்த கனவுல வரும். கனவுல நீங்க பாத்தீங்கன்னா you can create anything in your dream. You can walk upside down. You want to talk to a siddha, he will appear in front of you in your dream if you are in that status.
If you want to talk to your guru who has passed away, if you are powerful enough, if your bhakti is powerful enough, your guru will appear in your dream. In the most holy place, he will appear and you will be there with your guru. This you can create in your dream. My question is, if you can create this in your dream, why can you create it in your reality here, in your wakeful stage? Because we are not connected directly to this consciousness. We've forgotten this consciousness. Swamiji, how to go to this consciousness? There is a technique known as dream yoga, or what we call lucid dreaming. இந்த கனவு யோகா, சொப்பன யோகம்ட்டு ஒரு கலை இருக்கிறது. இந்த சொப்பன யோகா கலையை கத்துக்கிட்டீங்கன்னா கனவுல வர்றது நினைவுக்கு வரக்கூடிய ஒரு 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 திறமை உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அந்த மூன்று நிலையும் ஒரே நிலைப்படுத்தி வரக்கூடிய விஷயத்துக்கு பேரு தான் ஆன்மீகம். இந்த மூணும் ஒன்னா இருக்கணும். You have to be in all three levels. This is the state of the ஞானி. The ஞானி is in all three stages. பிரிஞ்சு இருக்கிற பட்சத்திலையும் இருப்பார், உன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிற பட்சத்திலையும் இருப்பாரு. ஜகமே குருவா, ஜகமே ஆன்மீகமா இருக்கக்கூடிய பட்சத்திலையும் இருப்பார். You will have all three experience at the same time. This is a Siddha. This is a Mahatma. And what they are trying to tell you in this message is, all of us have this potential. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அந்த நிலைமை அடையறதுக்கு வழி உண்டு, திறமை உண்டு. அறிவை கொடுத்திருக்கான் இறைவன், திறமையை கொடுத்திருக்கான், ஆற்றலை கொடுத்திருக்கான். இத சொல்றதுக்கு தான் ஔவையார் வந்தா. ஒரு குழந்தை பட்சத்துல பக்தி பண்ணி ஒரு சித்தத்தை அடைந்து ஒரு சித்தாந்தத்தையே எடுத்து கொடுத்திருக்கா. இல்ல சுவாமிஜி, அவ கிளவி தானே, வயசானவங்க தானே. உடல் மட்டும் தான் வயசா இருந்தது. காரணம் என்னன்னா, இறைவன் கிட்ட போய் அவ வேண்டிக்கிட்டா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு இல்லற வாழ்க்கை வேண்டாம். I don't want marriage, I don't want family life, I want to dedicate myself to God. So God asked her, what shall I do to you? How do you want to do this? She was a child. She could speak to God because she was innocent. பாவி இல்ல, அப்பாவியா இருந்தா. அப்பாவியா இருக்கிற பட்சத்துல இறைவன் கூட பேச முடியும். எல்லா மகான்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவி தனத்துல தான் இருப்பாங்க. They will be in the pure innocent state. And because Avatar was in this state, she could see God and talk to God. And what she did? She said, change my form. என் உருவத்தை மாத்தி அமைச்சிருங்க கணபதி. நான் உள்ளுக்கு ஒரு குழந்தையா இருந்துக்கிறேன், வெளியில என்னைய பார்க்கும் போது எல்லாம் கிளவியா பார்க்கட்டும். என் இளமையை பார்த்து, என் அழகா பார்த்து தானே அவங்க விருப்பப்படுறாங்க. அந்த அழகா மாத்தி அமைச்சிட்டேன்னா நான் உள்ளுக்கு அழகா இருப்பனே, வெளியில எப்படி இருந்தா என்ன? What is she trying to tell you? While in the physical world, she is already in touch with her spiritual self. This is the state she wants us to be in. And because of that, she wrote this experience down. இந்த விநாயகர் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்றால், இறைவனை அடையிறதுக்கு ரொம்ப ஸ்லோபமான வழி ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்லோபமான வழியை நீங்க மனப்பூர்வமா ஏத்து, with your whole heart, if you were to follow this devotional path, you can reach God. You can be a Siddha. You can become like Avatar. It's very simple. ஏன்னா ஔவையார் எங்கேயோ வானத்திலேருந்து குதிச்சு வரல, ஏதோ ஒரு குகையிலேருந்து வெளியே வரல. நம்ம மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவ தான். நம்ம மாதிரி கஷ்ட நஷ்டங்கள்லாம் பற்று உணர்ந்து கத்து வந்தவ தான். Ordinary person. She was not some special person. She may have had some good karmas. கூணு குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லும் போது நம்மளுக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனா நம்ம அதை பாய்க்க மட்டும் சரியான முறையில. காரணம் என்னன்னா, நம்மளோட உள்வினை இருவினை நம்மள எங்கேயோ கொண்டு போயிடுது. அதனால அப்பப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஈடுபாடு ஆக்குறது, இட் இஸ் லைக் அ ரிமைண்டர் டு அஸ். நம்மளுக்கு ஒரு மெமரி சேருது, இறைவனை அடையிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கிறது,
அந்த காலத்துல மகான்கள், சித்த மகாத்மா, தாயார்கள் எப்படிலாம் எடுத்து கொடுத்திருக்கா, சிம்பிளான வழி. அந்த பட்சத்துல இந்த விநாயகர் அகவலை எடுத்து பார்க்கும்போது you will see the first 15 lines of Vinayagar Agaval. முதல் 15 வரிகள்ல விநாயகரை பத்தி என்ன சொல்லியிருக்கானா, விநாயகரை பத்தி அவரோட உருவம் எப்படி இருக்கும் வர்ணிக்கிறார். இட்ஸ் an observation, இட்ஸ் a darshan. and ஒரு குழந்தை விநாயகரை எப்படி பார்க்குவோம் அப்படி பார்த்து வர்ணிச்சு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கா. சீத கலப செந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை பாட பொன் அறிஞானம் பூந்துயில் ஆடையும் வண்ண மருங்கில் அப்படின்ட்டு பாடுறா. சீத கலப செந்தாமரை பூ, வெரி இம்பார்ட்டன்ட் லைன். அது மேல் நோக்குமா, நான் சொன்ன மாதிரி பிசிக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா வாட் யூ வில் see is சீத கலம்பம்னா, சீதம் என்றால் கூலிங் எஃபெக்ட், கூலிங் எஃபெக்ட். கலபம் என்றால் வாசனை, கூலிங் எஃபெக்ட், குட் ஸ்மெல்லிங் கூலிங் எஃபெக்ட். செந்தாமரை பூ, தாமரை பூ, செவந்த தாமரை பூ. பாத சிலம்பு பல இசை பாட, இஸ் a dancing Ganesh. God is dancing on this lotus. This is how you will see in the physical level. But I request you to go a little bit deeper. கொஞ்சம் ஆழமா போய் சிந்திச்சு அதை திருப்பி பாருங்க, உங்களுக்கு வேற ஒரு காட்சி தெரியும். இந்த பட்சத்துல ஏன் பார்க்க சொல்றேன்னா, ஏன் சாமிஜி இத சிம்பிளா ஒரு குழந்தை பாக்குற மாதிரி பார்க்க கூடாதா? ஏன்னா கதை அப்படி வரலையே. கதை சிம்பிளா வந்திருந்தா நான் சிம்பிளா முடிச்சிருப்பேன். ஔவையார் சிம்பிளா எடுத்து கொடுக்கறியே. குண்டலினி யோகத்தை பத்தி பேசுறா, 6 சக்கரத்தை பத்தி பேசுறா, ஐம்புல கதவை சாத்த வேண்டும் என்று பேசுறா, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கத்தை காட்டினார் என்று பேசுறா. அது குழந்தை பேசுற பேச்சா? இது அதை பிசிக்கல் லெவல்ல பார்க்க வேண்டும் இல்ல. If you read the following text, you will realize that this is not seen from a physical angle. This has got an esoteric meaning. ஆழமான கருத்து உள்ள ஒரு பாட்களா இருக்கிறது. அது ஆழமான கருத்தோடு தான் பார்க்க வேண்டும் என்று எண்ணி பரிபாசா மறைமுகமா நிறைய விஷயங்கள் யோக கலையில மூடி மறைஞ்சு கிடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து கொடுக்கிறா ஔவையார். அவளுக்கு எப்படி சுவாமிஜி இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்தது சொல்றேன். அதுக்குதான் இந்த டாபிக்கே எடுத்தது. கடந்த 8 வாரமா இததான் பேசிட்டு இருக்கோம். How to get to this state from physical puja to astral consciousness to oneness with the divine. How to achieve this state? Is it possible? I'm telling you, you are the possibility, all of you. You have put your energy in all the wrong places, and Avayar is telling you, put your energy in the right place. Nothing to do with the energy, it is to do with your intention. உன் சங்கல்பம் எப்படி இருக்கோ அதே போலதான் உன் சக்தி போகும். இப்ப வர்ஷிப்னு சொல்லும் போது, ஆராதனை பண்றதுன்னு சொல்லும் போது, என்னமோ இறைவனை மட்டும் தான் ஆராதனை பண்ணணும்ட்டு நம்ம எண்ணிட்டு இருக்கோம். Worship means we must only worship God, Swamiji. God must be in the form of elephant, in the form of monkey, some form we have to worship. No. Everything in your life is a worship. Some people worship their wife. Somebody worship their mother. Some will worship their husband. Some will worship money. Some will worship power. Some will worship other people's wife. Some will worship their children. Some will worship football. I know a lot of people, they worship football. They're crazy about football. Football is their first god. They won't even go to temple. Aniki football na avlothan kada. The TV will be running from 4 o'clock. Nalla nalla Vinayagar Agaval padida. Brahma Murtathile endirchi Vinayagar Agaval padidanu sonna padikka maatan.
4 மணிக்கு Swamiji, England playing with Italy, la European Cup final, 4 o'clock, 3 o'clock he'll get up. Great puja is doing. This is worship. This is worship. He want to go and meet his girlfriend. Normal time, mother ask him to come, he will never come on time. If girlfriend he is going to meet, 5 minutes before he's ready for his girlfriend. The girl is also same. Boyfriend coming to the house. Normal time, she won't even look at the house. Boyfriend coming only, she'll clean the house. Worship. It's a form of worship. Now, what I'm talking to you about, na enna pesa varan? Devotion. I'm talking to you about devotion. What is the power of devotion? When you set your mind and your intention on a particular subject. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அதுல உங்க மைண்ட நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அதை அடையாம விட மாட்டீங்க. இதான் வர்ஷிப். வர்ஷிப் என்றால் என்ன? எந்த பொருளை நோக்கி அதிகபட்சமா உன் மன சிந்தனையை, உன் தருணத்தை அந்த பொருள் மேல எத்தனை காலம் அதுல அந்த பொருள் மேல உன் தருணத்தை வைக்கிறையோ அதை அடைஞ்சுதான் ஆகும். Today they call it the power of attraction, the law of attraction. It is nothing but devotion. What can devotion do? It can take you beyond your boundaries. It will expand your heart. It will make you more powerful than what you imagine yourself to be. உன் கற்பனையில நீ என்னால செய்ய முடியாது சுவாமிஜி, இதெல்லாம் முடியாது சுவாமிஜி, முடியாதுன்னு சொன்னவ அவ காதலனுக்கு எதை வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பா. இந்த பையன் 4 மணிக்கு நல்ல காலத்துல எந்திரிக்க மாட்டான். ஃபுட்பால்னால 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்குவான். டிவோஷன். He is devoted to what he wants to see. Not wrong. அதை நான் தப்பா சொல்லல. இதுல அவங்களோட பக்தி எங்க இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம கிட்ட பக்தி இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் பக்தி இருக்கு. அந்த பக்தியை எந்த இடத்துல வைக்கிறேன்னு தான் இப்ப குவெஸ்டியன் மார்க்கே அங்கதான் இருக்கிறது. மேட்டரே அதுதான். பக்தியை நீ எந்த இடத்துல வைக்கிற? அப்ப சுவாமிஜி பக்தியை கடல் மேல வச்சா என்ன ஆகும்? கடவுள் மேல நீ பக்தியை வச்சனா அதிகபட்சமா நீ கடவுளா ஆயிடுவ. இதத்தான் சொல்ல வர. எப்படி சுவாமிஜி? அதத்தான் ஔவையார் எடுத்து கொடுக்கிறார். நான் சொல்லல. உருவம் மாறி, ஆற்றல் மாறி, ஐம்புலங்களை அடக்கி, கபால தினம் காட்டி, இதெல்லாம் வருது சொல்றேன். சோ தி சீத கலப செந்தாமரை பூவ மறைமுகமா ஆழமா கொஞ்சம் எடுத்து பார்த்தேன்னா, கலபம் என்றால் வாசனை. Our past vasanas, we bring a lot of vasanas with us in this birth. And by worshipping the lotus feet of God, or someone who you consider as a divine being. Why lotus feet? Humility, gratitude, taking refuge. You're not going to become his slave or her slave. No. You're taking refuge at the lotus. Why lotus feet? Because lotus ku தாமரைக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அது சேத்துல இருந்தாலும் அந்த சேத்துல உள்ள மலங்கள் அழுக்கு அதை தொடாது, அதை எஃபெக்ட் பண்ணாது. எவ்வளவு பெரிய சேத்துல இருந்தாலும் சரி. அதே போல இறைவனோட பாதம் இந்த பூலோகத்துல தொட்டாலும் இந்த பூலோகத்துல இருக்க பாப்ப வினைப்பயன் அவரை பாதிக்காது. அந்த நிலையை அடையிறதுக்கு நான் இந்த உலக ரீதியில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த கர்ம வினையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த நிலையை நான் அடையணும் என்று எண்ணி, அந்த தாமரை நிலையை அடையணும் எண்ணி, you become what you worship. You become what you place your devotion into. This is the capacity of every human being. மனிதன் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பவர் இருக்கிறது. மைண்ட் வெரி பவர்ஃபுல் டூல். அதை சரியான முறையில பாவிச்சல்னா ரொம்ப விஷயத்தை அடைஞ்சிடலாம். இததான் ஔவையார் சொல்ல வரா. சீத கலப செந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை.
விநாயகரை பத்தி பேசும்போது அவரை பத்தி நிறைய விஷயம் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது சிறு பிராயத்துல எல்லாம் குழந்தைங்களும் முதல்ல பிரேயர்ஸ் ஆரம்பிக்கும் போது அம்மா விநாயகரை பத்தி தான் சொல்லி கொடுப்பா. அப்ப அது ஒரு குழந்தை வடிவத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குழந்தைத்தனம் தான் தெரியும். அது கெட்டது இல்ல, அது தப்பு இல்ல. பிகாஸ் childlike character gives you innocence, but in this innocence there's a lot of power, and you have to realize this power, the power of your innocence. Because innocence means you're not polluted, you're pure, no pollution of other ideas, you are in your original state. And to become God, you have to be original. Truth is never repeated. If you take truth from the past, then it is not truth anymore. Truth is always original. That which is original, that is which is always new, that is truth. சத்தியம் என்றால் எப்போதும் புதுமையா தான் இருக்கும், அது பழசா இருக்காது. ஏனால் புதுமையா இருந்தா, ஃப்ரெஷ்ஷா இருந்தா, வாசனை ஃப்ரெஷ்ஷா இருந்தா, செந்தாமரை பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தா, அந்த செந்தாமரை பூ எந்த பூவா இருந்தாலும் when it blooms it becomes fresh. This is reality. Reality, truth is always fresh, never in the past, never in the future, always in the present, always fresh. That is truth. It's got a cooling effect, cooling of all your past karmas. It does not take form, it cools off and it disappears in the process of you taking refuge at the feet of this great divine being, a being of great compassion. Who said this? Agaval is saying this. She says, Tayai vandu enakku taan elundu aruli. You have appeared at your own will. Neengale taan elundu aruli Tayai. Yen Tay. Ability to forgive. The mother is a very powerful energy. Mother energy is a very powerful energy. It's the first experience of love that any human being will have, is the love from the mother. The purity of love, the power of love is experienced the moment you are born. Both the child and the mother will experience a bonding, a very powerful bonding. இது கெமிஸ்ட்ரியில ப்ரூவ் பண்ணிருக்கான். செரட்டோனின் ஒரு ஹோமோன்ஸ் இருக்கு. அந்த ஹோமோன்ஸ் உண்டாகுமா? ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தோன்னு அந்த தாய் உள்ள இந்த ஹோமோன் ரொம்ப அதிகபட்சமா ஃபுல்லா இருக்கும். அந்த குழந்தைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதனால்தான் அந்த பிரம்மராண்டம், இந்த கபாலம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கும் அதுக்கும், அக்கண்ட பரிபூர்ணமான பிரபஞ்சத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த தொடர்பு சில பேருக்கு 5 வயசுலயும் போயிடும், சில பேருக்கு 6 வயசு வரலும் இருக்கும். ஔவையாருக்கு 9 வயசு வரலும் இருந்தது. அதனால அவளோட ஆன்மீகத்தன்மையை அவ இழக்கல. அந்த பட்சத்திலேயே இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டா, எனக்கு முதுமை வேண்டா, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இனி இப்படியே வச்சிருந்து, preserve me in the present state of freshness in God consciousness. சுவாமிஜி, இதுக்கும் நம்மளுக்கும் என்ன கனெக்ட்? அது ஔவையார் பண்ணினா. இப்ப இந்த காலகட்டத்துல 21st செஞ்சுரியில இதை எப்படி பண்றது சுவாமிஜி அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். நான் இப்பதான் சொன்னேன், இந்த பிள்ளையாண்டான் ஃபுட்பால் பார்க்கணும்னா 4 மணிக்கு எந்திரிக்கிறான். ஒரு கேர்ள் ஃபிரெண்ட போய் பார்க்கணும்னா நல்லா கிளீன் அப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி பாக்குறான். அப்ப அவன்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்கிறது, எல்லார்கிட்டயும் இருக்கிறது. அதை எந்த இடத்துல போய் சாத்துற, இதான் முக்கியம். If there is a will, there is a way ன்ட்டு ஆங்கிலத்தை சொல்லும் போது, உன் இச்சா சக்தி, இந்த இச்சா சக்திய நீ எங்க வைக்கிறியோ, அதுல என்ன சங்கல்பத்தை போடுறியோ, how you place your intentions,
and how you direct your Icha Shakti, you can achieve anything. Age is not the matter. எனக்கு வயசாயிருச்சு சுவாமிஜி, 60 வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு, என்னால உட்கார கூட முடியலையே. அதெல்லாம் யாரும் சொல்லல. நீ உட்கார்ந்து தான் செய்யணும், நீ நின்றுகிட்டு தான் செய்யணும். இல்ல, சில மகான்கள் படுத்துக்கிட்டே செஞ்சாங்க. There is no கணக்கு. இல்ல, யோகிகள் உட்கார முடிஞ்சிச்சு, அவங்க உட்கார்றாங்க. சில யோகிகள்னால உட்கார முடியாது, அவ படுத்துட்டு தான் இருப்ப. அப்படின்னு ஒரு யோகி இருந்தார். நீம் கரோலி பாபான்ட்டு ஒரு யோகி இருந்தார் இமயமலை பகுதியில. மாபெரிய புருஷர், சித்தமாத்மா, அனுமான் சித்தி பெற்றவர். அவர் படுத்துக்கிட்டு தான் பேசுவார், எந்த நேரமும் படுத்துதான் இருப்பார். கால் மேல காலை போட்டு படுத்துட்டே பேசுவார். நீங்க நின்றுட்டு தான் செய்யணும், உட்கார்ந்துட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சா இப்படி செய்யுங்க, முடிஞ்செல்லாம் அப்படி செய்யுங்க. அது கணக்கு இல்ல. உள்ளத்துல என்ன ஓடுது அதுதான் கணக்கு. நீ உட்கார்ந்துகிட்டு தவம் பண்ணிக்கிட்டு செய்யும் போது வேற எண்ணத்துல எல்லாம் போனுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? You can sit in Padmasana, you can sit in Siddhasana, but your mind is not there. What's the point? Only your body is there. So, whichever asana you can sit, you may sit in whatever asana you want. What is important is your Icha Shakti and your Sankalpa. This is what Avayar is trying to tell us. In her extreme bhakti, she directly experienced God. சீத கலப செந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை பாட. என்ன மாதிரி இசை? பல இசை. அன்னைக்கு 4-6 அக்ஷரங்கள் எடுத்து கொடுத்தோம். இந்த மாதிரி மாத்ரிகா என்று 50 அக்ஷரங்கள் இருக்கிறது. There are 50 such sound syllables. And Ganapati is known in the Siddha tradition. The Siddha கலையில, யோக கலையில கணபதி என்றால் மூலாதார கடவுள் என்று சொல்லுவார். காரணம் என்னன்னா, இந்த மூலாதாரத்திலேந்து வாசனை தோணி வரும். ஃப்ரெக்ரன்ஸ்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. இந்த ஃப்ரெக்ரன்ஸ் ஒரு வைப்ரேஷனா தான் தோணி வரும், பல இசையாய் தோணி வரும். இந்த மூலாதார கமலத்திலேந்து அதுல ஒரு மூல கனல் இருக்கிறது, கனல் போல ஒரு எனர்ஜி இருக்கிறது, ஜீவ சக்தின்னு கூறுவா யோக கலையில. குண்டலினி சக்தின்னு குண்டலினி யோகத்துல கூறுவா. ஆதிபரா சக்தின்னு சாக்த தந்திரத்துல கூறுவா. இத அகஸ்திய மகாமுனி தேவி நவரத்ன மாலையில வாலை குமரி என்று கூறுவார். வாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மூலக்கனலே சரணம் சரணம். மூலக்கனலே சரணம் சரணம். ஆதி மூலத்துல இருக்கக்கூடிய கனல், ஹீட் எனர்ஜி. He is praying this heat energy. He is not praying to Ambal in a female form. He is gone beyond form. He is worshipping the energy. Neela Moola Kanale Sharanam Sharanam. Mudiya Mudale Sharanam Sharanam. Mudiya Mudal. Adi Antamilla Parampurula Bhatti. Yenni Moola Kanale Sharanam Sharanam. முடியா முதலே சரணம் சரணம். கோவை கிளியே சரணம். என்னது இது கோவை கிளி? கிளி என்ன பண்ணும்? பாடம். கோவை கிளி என்ன பண்ணும்? பாடம். அழகிய இசைகள் பாடும். அழகாக சுந்தர வடிவத்துல இசைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய மூல கனலே. இட்ஸ் நாட் சம்திங் அக்லி, இட்ஸ் நாட் சம்திங் பெயின்ஃபுல், இட்ஸ் நாட் சம்திங் டிஃபிகல்ட், இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். He never said that. We are the ones who are saying all this. Agastya says, you are the intensity of beauty. You are the fragrance of beauty. Beauty, all the time. Beauty. Sundari. Tirupura Sundari. That's why he called her Tirupura Sundari. Beauty. Moolakkanale Sharanam Sharanam.
முடியா முதலே சரணம் சரணம், கோவை கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளிக்கு குவையே சரணம், நீல திருமேனியில் நினைவாய், நீல திருமேனி, blue luminous form, formless form. It's got no form, it's blue in color. இது என்னது? இது நீல திருமேனி. இத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அன்னைக்கு திலகவதி கூட. எத்தனை நூல்ல இந்த நீல திருமணியை பத்தி பேசிருக்கா? ஏன் சுவாமிஜி? ஏன்னா இங்கேயும் அவையார் அதை தான் சொல்றா. She mentions நீல திருமேனி. What is this நீல திருமேனி? I'll tell you. I sent you all a diagram today. இன்னைக்கு ஒரு டயக்ராம் உங்களுக்கு அனுப்பி விட்டேன். கணபதி வந்து இந்த பின்பகுதியில மூளையில அந்த கணபதியோட தோற்றம் இருக்கும். ஒண்ணு மூளைய திருப்பி கீழேந்து மேல பாத்தீங்கன்னா அந்த தோற்றம் தெரியும். கணபதியோட முகமோ முகபாவனையோட தந்தியோட அந்த தும்பிக்கையோட காதோட அப்படியே இருக்கும். நீங்க சைட் வைஸ்ல பாத்தீங்கன்னா முதுவெலும்பு சைட் வைஸ்ல பாத்தீங்கன்னா அந்த முதுகுல இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கணபதியோட ரூபம் ரொம்ப கிளியரா தெரியும். சரி சாமிஜி, இதுக்கும் நீல திருமேனிக்கும் என்ன கனெக்ஷன் சுவாமிஜி? அந்த கணபதி அந்த அந்த மூளையோட நடுவுல போய் பாத்தீங்கன்னா 2 சுரப்பை இருக்கும். பீனியல் சுரப்பை என்று ஒன்று கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் and pituitary gland. Both of these are very important gland for the human brain. ஆனந்தம், பேரானந்தம், ஜகதானந்தம், பரமானந்தம், சச்சிதானந்தம் எல்லா மகான்களும் அதை பத்தி பாடுறாரு. அது எங்கேண்டு வருது? இந்த கிளாண்ட்ல இருந்து தான் வருது. It produces 4 types of very important hormones. ஹோமோன்ஸ்னா ஒரு கெமிக்கல், அது ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த மூளையோட பகுதியில இருந்து. செரோட்டோனின், ஆக்சிடோசின், எண்டோஃபின் அண்ட் டோபமைன். They are called happy hormones. நம்மளுக்கு ஆனந்தத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி இது. அது எப்ப வரும்? நம்ம மெடிடேஷன் பண்ணா வரும், யோகா ஆசனம் பண்ணா வரும், மந்திர சாதனை பண்ணா வரும், இறைவனை பூஜை பண்ணி பாடினா, மியூசிக், இசை, கலை, இதெல்லாம் இந்த 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 4 கெமிக்கல்ஸை எழுப்பி விடக்கூடிய பகுதி சக்தி உள்ளது. அதனாலதான் நம்ம சமயத்துல பஜனை பாட சொல்றாங்க, தியானம் பண்ண சொல்றாங்க, மந்திர சாதனைய பண்ண சொல்றாங்க, சாண்டிங் பண்ண சொல்றாங்க, பயங்கர பயங்கர மந்திரம்லாம் எடுத்து சாண்டிங் பண்ண சொல்றாங்க, இசைகளை பாட சொல்றாங்க, இசைகளை கேட்க சொல்றாங்க, ஆசனம் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ண சொல்றாங்க? இந்த பேரானந்த நிலையை அடைகிறதுக்கு. இந்த பேரானந்த நிலை என்றால் இதுதான். பிசிக்கலா, மெடிக்கலா, பயாலஜிக்கலா, this is possible. We know this today, of course. ஔவையாருக்கு ஸ்கூல் போகாமே தெரிஞ்சிருச்சு. இது எப்படி சுவாமிஜி? அவர் எந்த ஸ்கூல்ல போய் இதை படிச்சுக்கிட்டா? எந்த ஸ்கூலும் இல்லம்மா. கணபதி மேல பக்தி கொண்டு ஆராதனை பண்ணா கணபதி எடுத்து காட்டுற. ஏனென்றால் இந்த கெமிஸ்ட்ரி உண்டாகி அது உதயமாக போது, when these hormones are secreted in the brain, you will experience, நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு பேரானந்தமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க தியானத்துக்கு போனீங்கன்னா, ஆழமான தியானத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீல மேகமான ஒரு காட்சி தெரியும். It will glow in blue color. This state is called the God status. நீல திருமேனி. திருமூலர் இத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அந்த வரிகள்லாம் உங்களுக்கு எடுத்து பதிவு. அன்னைக்கு திலகவதி ஒரு ரொம்ப அருமையான பதிவு ஒண்ணு அனுப்பி விட்டா. 12 திருமுறையிலேந்து வருகிறது. அதுல ரொம்ப கிளியரா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த நீல திருமேனினா என்ன என்று, சாகாத வரம் நான் என்ன என்று, வயோதிகத்துக்கு போறார். You will stop aging when you experience this.
you will stop aging. You acquire a deathless body like Kriya Baba. And you will see, if you have the grace of this Mahaguru, if you have the grace to have his darshan, he will be blue in color. He's got a bluish glow. He can take form, he can be without form. That is not a problem for him. He's the ageless, deathless yogi of the Himalayan region. And he spoke about one of the greatest yoga known to mankind, known as Kriya Yoga. Charyai, Kriyai, Yogam, Jnanam. அந்த காலத்திலே அதை பத்தி பேசிட்டார். நீல திருமேனியில் நிகழ்வாய், நினைவற்றலியே நின்றன அருள்வாய், வாளை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதா அம்பிகையே. இந்த குண்டலினி சக்திய வாளை குமரி என்று சொல்றார். சின்ன குழந்தை, இளம் பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, பால ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ரூபம் இல்லை, ரூபத்தோட ஆற்றலை பத்தி பேசும்போது அது வாளை குமரி என்று சொல்றது. சாக்த தந்திரத்துல அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, குமாரிகா என்ற பெயர். சீதகலப செந்தாமரை பூ, பாத சிலம்பு, பல இசை பாடி அந்த எலும்பப்படுகிறது இந்த குண்டலினி சக்தி. முக்கியமா அன்னைக்கு மகேஸ்வர சூத்ரான்ட்டு ஒரு சூத்திரத்தை எடுத்து கொடுத்தோம் அந்த சவுண்ட கேட்கறதுக்கு. சிருஷ்டி தொழில் ஆரம்பிக்கும் போது ஈஸ்வரனோட உடுக்கையிலேருந்து சத்தம் வருதுல, அந்த சத்தத்துல தான், அந்த சப்தத்துல தான் இந்த சிருஷ்டி தொழில் ஆரம்பிக்கிறது. இத பத்தி ஔவையார் பேசியிருக்கா. சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, சத்தத்தில் உள்ளே சதாசிவம் காட்டி என்று. சத்தம் என்றால் என்ன? சப்தம். அது என்ன? சப்தத்தில் உள்ளே சதாசிவம். சதாசிவம் is a state of samadhi. When you are in the state of samadhi, you will hear what is known as the soundless sound. ஆகாஷ் துவானி கேட்கும். சத்தமில்லாத சத்தம். என்ன சொன்னேன்? சத்தமில்லாத சத்தம். ஒரு சத்தமும் இருக்காது, அமைதியா இருக்கும். பேச அனுமதி, இதெல்லாம் பத்தி பேசிருக்கா, வருவோம் அதுக்கெல்லாம். எது எது எப்படி வருதோ அப்படிதான் எடுத்து கொடுக்க முடியும். எல்லாம் பிளான் போட்டு பேச முடியாதுமா. அது எப்படி எப்படி வந்து சேருதோ அந்த பட்சத்துல தான் எடுத்து கொடுக்க முடியும். இந்த சத்தத்தின் உள்ளே சதாசிவம் என்றால் இட் இஸ் a state, சதாசிவம் ஸ்டேட். இந்த சதாசிவம் ஸ்டேட் எங்க இருக்குன்னா இந்த சக்கரத்துல இருக்கும். இந்த சக்கரத்துக்கு பேரு ஒரு பேரு விஷுதி என்ற சக்கரம், மற்றொரு பேரு நீலகண்டம். கண்டம். இந்த ஐயப்பன் கூட்டம் போகும், 5வது படியோ 6வது படியில மணிகண்டம் என்று ஒரு படி. அதுல இந்த இடத்துல ஒரு மணியை கட்டிக்குவாங்க கண்டத்துல, அதனால அதுக்கு பேரு மணிகண்டன். இந்த கண்டம் ரொம்ப முக்கியமான கண்டம். இந்த மாதிரி இன்னொரு கண்டம் கீழே இருக்கிறது. திஸ் இஸ் a junction. வாட் ஜங்ஷன்? 2 காலம் ஒண்ணு சேர்ற இடம் ஜங்ஷன். நம்ம 2 கால்கள் ஒண்ணு சேர்ற இடம் இஸ் a junction. அங்க ஒரு கண்டம் இருக்கிறது. இங்க 2 கைகள் 2 தோளும் ஒண்ணு சேர்ற இடம், இது ஒரு கண்டம். திஸ் கண்டத்துல, இந்த நீல கண்டத்துல சேரும் போது இந்த சதாசிவ நிலையை அடையுது. இதுக்கு பேரு விஷுதி. விஷுதி என்றால் பியூரிபிகேஷன் சென்டர், சுத்தமாக்குற சென்டர், சுத்தி பண்ற சென்டர். விஷுதி. It's a center for purification. How is the story, Swamiji? Swamiji, Shiva, he drank the poison, no? And he stopped the poison here, no? And then it became blue color, no?
So that's why he is called Neelakandan. What he did, he took the poison of the world. உலகத்துல உள்ள விஷத்தெல்லாம் எடுத்து இதுல அடக்கி பரிசுத்தமா ஆக்கி உன்னைய கீழே போகாம மேல கொண்டு வர ஒரு கருணாமூர்த்தி. மேல கொண்டு வந்தோன்னா உன் கலர் எப்படி இருக்கும்? நீல கலரா இருக்கும். பகவான் ஈஸ்வரன் மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா காளியும் நீல கலர்ல இருப்பா, சிவனோ நீல கலர்ல இருப்பார், விஷ்ணுவோ நீல கலர்ல இருப்பா. அவ்வை பிராட்டி கணபதிய பார்த்து நீல திருமேனின்னு சொல்றா. அகஸ்தியர் அம்பால பார்த்து நீல திருமேனின்னு சொல்றார். திருமூலர் சிவனை குறித்து பாடும்போது நீல திருமேனின்னு சொல்றார். This is the color of consciousness. Luminous blue. It's got a certain type of brightness. அது ஒரு ஷைனிங் போல ஒரு பிரைட்னஸ், ரொம்ப திகழாக இருக்கும். இத பத்தி சொல்ல வரா அவை பிராட்டி. பொன் அறிஞான், பொன் அறிஞான் பூந்துகில் ஆடையும். பொன் அறிஞான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஞான் என்றால் கயிறு, அரை ஞான் என்றால் அருணா கயிறு. இடுப்புல கற்ற அரை ஞானுக்கு பேரு. இத பத்தி தான் சொல்றா. இந்த இடுப்புல என்னத்த கட்டிட்டு வரான்? இப்ப கணபதியோட உருவத்தை பாத்தீங்கன்னா அவரோட இடுப்புல ஒரு பாம்பு இருக்கும். அப்படியே சுத்தி இடுப்பை சுத்தி ஒரு பாம்பு இருக்கும். இந்த குண்டலினி சக்தியை பத்தி பேசுறா. அரை ஞான் அருணா கயிறு இல்லம்மா, இடுப்பை சுத்தி வரக்கூடிய குண்டலினி சக்தி. அது இடுப்பு கண்டத்துல இருக்கிறதுனால அதை நோக்கி பாடுகிறா. பொன்னறிஞான், பொன் என்றால் கோல்ட், பிரைட்னஸ் லைக் கோல்ட், கனலா இருக்கும். இந்த பொன்னோட அருமை தெரியணும்னா, கோல்டோட அருமை தெரியணும்னா, you have to melt it and take it into different shapes, different forms. எந்த ஃபார்ம் எடுத்தாலும் தங்கம் தங்கம் தான். சேனா எடுத்தாலும் தங்கம் தான், ரிங்கா எடுத்தாலும் தங்கம் தான், பெங்கலா எடுத்தாலும் தங்கம். தங்கம் தங்கமே தான். தங்கம் போல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு மூல கனல், அது எழுப்பப்படும் போது அதுலேந்து ஒரு ஜோதி வளருது. இந்த ஜோதிய தரிசனம் பண்ணீங்கன்னா அது நீலமேனியோட நடுவுல ஒரு கோல் கலரா திகழ்ந்து கொண்டு இருக்கும். இதுதான் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று சொல்றது. The ஜோதி தர்ஷன் is the Shivalingam she is talking about. சித்தம் என்றால் your consciousness. சித், சித்தானந்தம் சொல்லும் போது இந்த சித், இது நிறைய விஷயத்துல நம்மளுக்கு தெரிகிறது. சித் நம்ம தமிழ்ல சித்துன்னு சொல்லும் போது சித்தம்னு சொல்லுவோம். பாசா மலேசியால சித்த சித்தன்னு சொல்லுவோம். சித்த சித்த saya nak jadi doktor, cita-cita saya nak jadi pengguam, cita-cita saya nak jadi Maha Avatar Babaji. Tak boleh, itu satu orang saja boleh jadi Maha Avatar Babaji. You kalau nak cita-cita jadi Maha Avatar Babaji, you kena hilang dulu. Kalau you hilang, you boleh jadilah. Semua boleh. Maha Avatar Baba pun boleh. Tapi you kena hilang dulu. Itu macam lah cerita dia. Okay, let's come back to Avayar. பொன்னறிஞானம் பூந்துயில் ஆடையும் வண்ணம் மருங்கில், வண்ணம் மருங்கில் வளரிந்து அழகான வடிவம், கலர் கலரான வடிவம், 7 colors of the chakras, rainbow colors, வண்ண மருங்கில். அதான் அவரோட ஆடையம். கணபதியை நம்ம எடுத்து பார்க்கும் போது நீங்க நிறைய வடிவத்துல பார்க்கலாம். அவரை உருவம் கொண்டு பார்க்கலாம், அவரை இந்த பிரபஞ்சத்திலையும் பார்க்கலாம். சிவசக்தி விலாசம் என்ற ஒரு நூலுல
ஒரு பெரிய மகான் புனியானந்தர் பேர், சிவசக்திய பத்தி வர்ணிச்சு சிவசக்தி விலாசம் என்ற ஒரு நூலை எடுத்து கொடுத்தாரு உலக மக்களுக்கு. அந்த நூல்ல இந்த சிவனும் சக்தியும், நாதமும் பிந்துவும், பிரகாசமும் விலாசமும் ஒன்று சேரும் போது, பிரகாசமும் விலாசமும் ஒன்று சேரும் போது, பிரகாசம் என்றால் ஒளி, ஜோதி. விலாசம் என்றால் வைப்ரேஷன். இந்த ஜோதியும் இந்த வைப்ரேஷனும் ஒன்று சேரும் போது என்ன ஆகும்னு எடுத்துக்காட்டுறார். முதற்கண் தோணினது என்ன? பிரைட்னஸ் அண்ட் a certain vibration. இந்த வைப்ரேஷனுக்கு பேர் இன்னைக்கு ஓம் என்று கூறுவார். இந்த ஓம் எப்படி கணபதியோட சேருதுன்னு பார்க்கும் போது, அந்த பிரபஞ்சத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப பூமியிலேருந்து வெளியே வந்து பாருங்க. வெளியே வந்து பார்க்கும் போது அந்த பூமி தெரியுது, ரவுண்டா ஒரு உருண்டையா பூமி தெரியுது நீல வடிவத்துல. இந்த சூரியனோ சந்திரனோ ரெண்டு கண்கள் மாதிரி தெரியும் போது, இதுல உங்களுக்கு இந்த ஓங்கார வடிவத்துல ரெண்டு காது வச்சு, இந்த தும்பிக்கையோட ஓம்கார, தமிழ் ஓம், தமிழ் வார்த்தையில உள்ள ஓம். இதனாலதான் ஆதி பாஷம் தமிழ் என்று சொல்றது. முதல் ஓம் தோணினது இப்படித்தான் தோணினது. இதான் அதுக்கு ப்ரூஃப். The first language, the first written language was in the shape of Om, and that too in the shape of Tamil Om. விநாயகர் ஓம்கார வடிவத்தில் இருப்பார். அந்த பிரபஞ்சத்தை எடுத்து பார்க்கும் போது, when you look at the prapanja, the universe, you will see the globe of this world like his stomach. You try to imagine, you have to have some imagination. Imagination is also a very powerful tool. எல்லாருனாலையும் இமேஜின் பண்ண முடியாது, எல்லாருனாலையும் கனவு காண முடியாது. இப்போ ரோபாட்னு சொல்றாங்க. மனிதனெல்லாம் அழிச்சு விட்டு ரோபாட்டை கொண்டு வர போறாங்க. ரோபாட் மனிதன் மாதிரியே இருக்கும், மனிதன் மாதிரியே ஆற்றல் பண்ணும், எல்லா வேலையும் மனிதன் மாதிரியே பண்ணோம்னு சொல்லும் போது, ரோபாட்டை கனவு பண்ண சொல்லுங்க, கனவு காண சொல்லுங்க, இமேஜின் பண்ண சொல்லுங்க, ஒரு இசையை எழுத சொல்லுங்க, எழுதாது. அது காப்பி பண்ணி தான் எழுதும். காப்பி யாருனால முடியாது. ஒரிஜினலா எழுத சொல்லுங்க, முடியாது. Because why? A robot cannot dream, a robot cannot imagine. Only human beings can do that. This is the speciality of the human being. Yes, Avayar may have imagined God, but her imagination was very real because she had direct experience. அதுல தான் உனக்கு தெரியும், இது கனவா நினைவான்னு தெரியலையே. உனக்கு ஒரு இன்ப கனவா இருந்தா, தெய்வீக கனவா இருந்தா, if you have a divine dream, a divine experience, after you wake up, the experience will be there continuously. That is how you know that was not a dream, that was a direct experience. Sometimes it will last for 3 days. I had one dream. It lasted for 7 days. I was out for 7 days. One Siddha came, he initiated me, Tiruvadi Dikshay, and I collapsed for 7 days. I couldn't even get up. My mother was very worried. That time I was just a young yogi. She was very worried. She said, "இவன் செத்துக்கிட்டு போக போறான். இதனாலதான் இதெல்லாம் கும்பிட வேணாம்னு சொன்னேன் இந்த பையன்கிட்ட." But who will stop me? You know, I didn't call him. He came and gave me. I had to just take it. உங்க பாத்திரத்தை நீங்க தயார் பண்ணி சரியா வச்சிருந்தீங்கன்னா, அதுவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடும். நீங்க ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை. பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நேரத்துல எப்ப வரும்னு யாருக்கு தெரியும்? உள்ளுக்கு இறங்கினா தான் புரியும். இப்ப சுவாமிஜி என்னமோ கதை சொல்றாரு, இறங்கணும்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு மண்டை, அப்படியே ஒரு பித்தம் ஏறி சுத்திக்கிட்டே இருக்கும். 3 நாள் 5 நாள் 7 நாள் வாந்தி வைத்தால எல்லாம் போயிட்டே இருக்கும். அத பத்தி ஔவையார் பேசுறா. நான் சொல்றேன். இப்ப
பேலை வயிறும், இததான் சொல்ல வரேன். பேலை வயிறும் பெரும்பாக கோடும். இது ரொம்ப முக்கியமானது. பெரும்பாக கோடு. பெரும்பாக கோடு என்றால் தும்பிக்கை. தட் இஸ் ஒன் மீனிங். த டஸ்க். பெரும்பாக கோடு. பல்லு. அவரோட பல்லு பெரிய பல்லம். யோக கலையில இந்த குண்டலினி சக்தியை ஏத்தும் போது 3 முடிச்சிய நம்ம தாண்டி போக வேண்டும். அதுக்கு கிரந்தி என்று சொல்லுவார். பிரம்ம கிரந்தி உந்தி கமலத்துல, இந்த நாபி கமலத்துல அட் தொப்பல்ல ஒரு முடிச்சு இருக்கிறது. அத முடிச்சுக்கு பேரு பிரம்ம கிரந்தின்னு சொல்லுவார். அது ஏன் பிரம்ம கிரந்தின்னு அப்புறம் சொல்றேன். ஹிருதய சக்கரத்துக்கு பக்கத்துல அதுல ஒரு முடிச்சு வரும். விஷ்ணு கிரந்தின்ட்டு ஒண்ணு. இந்த மூக்குக்கு பின்னால ஒரு துவாரம் இருக்கிறது. ஒரு மர்மத்வாரம், மூளை என்று சொல்ற ஒரு மர்மத்வாரம் இருக்கிறது. அது உள்ளுக்கு நீங்க போய் நாக்க விட்டு கேச்சரி முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்கிறது. அத நாக்க விட்டு உள்ளுக்கு மேல ஏத்தி ஒரு சாதனை பண்ணுவா யோகா கலையில. அதை எதுக்கு பண்றானா, அந்த ருத்ர கிரந்திய உடைச்சு விட்டாதான் நம்மளோட மூலக்கணல் பே இந்த பீனியல் கிளாண்ட் என்ற சொற்பைய தொட்டு அதுலேந்து இந்த பேரின்ப நிலைய வெளியாகும். இந்த தும்பிக்கை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூக்குக்கு மேல போய் இந்த இடத்துல போய் நிக்கும். அந்த யோகிகள் இந்த கேச்சரி முத்ரைய பண்ண போது பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த நாக்க மேல ஏத்தி பண்ணுவா. கடிச்சுக்கிட்டு மேல நாக்க ஏத்தி பண்ணுவா. இத பத்தி தான் இங்க பெரும்பாத கோடு என்று சொல்லுறா. அவளோட நாக்கு மேல போயினது. She was in Kechari Mudra. Why? How you know, Swamiji? You will see on the 3rd or 4th line after that verse. She will talk about this Neela Tirumeni. எப்படி பாடுறா? வேலமுகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீலமேனி. நெஞ்சில் குடிக்கொண்ட எந்த நெஞ்சு? நம்ம உள்ள இருக்கக்கூடிய உள்ளம். இந்த நெஞ்ச பத்தி பேசுறா. ஏன் தலையில குடிக்கொண்டதுன்னு சொல்ல முடியாதா? ஏன் நெஞ்சு? இந்த நெஞ்சக்கரத்தை உடைச்சுக்கிட்டு மேல ஏறி அந்த குண்டலினி சக்தி இந்த சுரப்பைய எழுப்பி விட்டு அதுலேந்து அவளுக்கு வந்த காட்சி. She got a vision that was bluish in color. நீல திருமேனி. இத ஒட்டி ஆராய்ச்சி பண்ணும். சும்மா பேசல. இது ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணி 3-4 நூலை ஆராய்ச்சி பண்ணி எந்த நூல்ல இந்த நீல திருமேனிய பத்தி பேசி இருக்கா, இது உண்மையா, நம்மளுக்கு வந்த மெசேஜ் உண்மையான்ட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்கிறது. இதெல்லாம் சும்மா எடுத்து கொடுக்கல. I can quote you all the different texts stated at different times talking about the same thing. This நீல திருமேனி. சுவாமிஜி, நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? பார்த்தேன், சொல்லுவேன். பார்க்காம சொல்ல முடியாது. பார்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, சொல்லுவேன். ருத்ர கிரந்தியை தாண்டி வந்தோடனே வேலை முகமும் விலங்கு செந்தூரம். வெரி இம்பார்ட்டன்ட். விலங்கு செந்தூரம் 3 கோடோட பிந்து. செந்தூரம் என்றால் பிந்து. 3 கோடோட இந்த பிந்து இருக்கிறது. இந்த 3 கோடு என்ன? 3 கலை. சூரிய கலை, சந்திர கலை, அக்னி கலை. இந்த 3 மண்டலம் சொல்லுவா இத பத்தி. இதுவும் அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். இன்னைக்கு கடைசியா ஒரு டயக்ராம் அனுப்பி விட்டேன். இந்த குண்டலினி இந்த இடை நாடி பிங்கள நாடி சக்கரத்தோட உள்ளுக்கு பூந்து மேல ஒரு பிரெயின்ஸ் மாதிரி இந்த கமலம்
சேரும். அந்த ஒரு டயக்ராம் அனுப்பிவிட்டேன். அந்த டயக்ராம நீங்க உத்து பார்த்தீங்கன்னா அதுல சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், குரு மண்டலம்னு போட்டிருக்கும். இந்த நெத்தி புருவத்துக்கு மேல இருக்கக்கூடிய மண்டலங்கள் இது. அந்த டயக்ராம்ல காட்டும். இந்த டயக்ராம நீங்க ஒட்டி வச்சு அந்த மூளையோட கிராஸ் செக்ஷனை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கும். கணபதி வடிவத்துல இருக்கும், தும்பிக்கையோட. நான் சொல்லல, நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவை பிராட்டி இத பத்தி தான் சொல்லுறான். அவை பிராட்டியாவது நம்புங்கப்பா. பாவம் அந்த கிழவி உருவத்தையே மாத்தி அமைச்சு நம்மளுக்கு நன்மை பெற வேண்டும் என்று எண்ணி இந்த நூலை ரொம்ப கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி பூஜை பண்ணி கணபதி கிட்ட அதை புடுங்கி உங்ககிட்ட கொடுக்குறா. நீங்க என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, இந்த விலங்கு செந்தூரம் 5 கரங்கள். கரங்கள் என்றால் வேலை செய்யறது. 5 தொழிலை பத்தி பேசுறா. படைத்தல், காற்றல், அழித்தல், மறைத்தல், அருள் தருதல். கணபதிய பார்க்கும்போது அவளுக்கு கணபதியா தெரியல. ஒரு அம்மா இன்னைக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டா, சுவாமிஜி, ஐ see Shiva in everything, so I must worship கணபதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. நான் சொன்னேன், நீ வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போறியா மாஸ்க் இல்லாம போறியான்னு கேட்டேன். இன்னைக்கு கொரோனா இருக்கு. இல்ல சுவாமிஜி, ஐ வில் wear all social distancing everything. ஐயா, அந்த கொரோனால சிவாவை பார்க்கலையா? அதுலயும் சிவாவை பாரு. Can you see Shiva in the corona? Can, Swamiji, but I will to see with my mask. You know, Shiva is everywhere. What? See Shiva in the corona la? Can? My friend, yes, Shiva is everywhere. I agree with you. No problem. But that is in the 3rd stage. In the 1st stage, you see yourself different from your own daughter. You see yourself different from your own husband. You see yourself different from your own mother. And you say now everything is Shiva. Yes, that state is also there. But right now you are in this state. So in this state, Ganapati comes, Shiva comes as Ganapati. Ganapati can come as Shiva. They can interchange. You reach that stage of Avaya, you can also interchange. No problem. Parabrahmam da. நீ விநாயகரை அழைக்கும் போது அது விநாயகரோட உடைய போட்டுட்டு வரும். நம்ம தான் குழப்பி வச்சிருமே. கொஞ்ச நேரம் விநாயகரை கும்பிடுவோம், முடிச்சுட்டு திடீர்னு அம்பாள் கிட்ட போவோம். அம்பாள் கிட்ட போயிட்டு திடீர்னு முருகன் கிட்ட வருவோம். முருகன் கிட்ட வந்து திடீர்னு சண்டிகா பண்ணுவோம். சண்டிகா அது பார்ப்போம். அந்த பரபிரம்மம் ஐயோ அவதிப்படும். இவன் பையன் என்ன, முதல்ல முருகனை இது விநாயகரை கூப்பிட்டா நான் விநாயகர் உருவத்தோட வரேன். Halfway, I am already there. He changed. He wants to worship Muruga now. So I have to go back, take out all these Vinayagar clothing, come back, wear Murugan, motta adichikittu, vela தூக்கிக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. Halfwayல வந்தோனே திடீர்னு அம்பால போய் கும்பிடுவான், சண்டி ஹோமம் பண்ணுவான். ஐயோ, அவளோ பத்தி அவளை ட்ரெஸ் அப் பண்றது எனக்கு 10 கை தேவையாச்சே. சேலைய வேற கட்டிக்கணும். 18 முறை சேலைய கட்டிக்கிண்டு எங்கேயாச்சும் ஒரு காட்டுக்கு போய் ஒரு புளிய தூக்கின்னு வந்து அது மேல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேரும் போது அந்த திருசூலத்தோட திடீர்னு இவன் சிவனுக்கு போயிடுவான். ஓம் நம சிவாய, ஓம் நம. இப்ப உருவம் மாறி வரணும். இப்ப என்ன பண்ணணும், அடிச்ச மொட்டையில ஜடைய தூக்கி போண்டு சேலையெல்லாம் அவுத்துட்டு சிங்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு நந்திய தேடணும். இப்ப இந்த நந்திக்கு எங்க போவான்? அதுவும் சிவனோட வரக்கூடிய நந்தி சாதாரண நந்தியா? அப்பா அந்த பயல போய் தேடுறதுக்கு காசிக்கு தான் போகணும். அதனாலதான் என்னவோ சிவபெருமான் எங்கேயோ போக வேணான்னு காசிலே உட்காந்துட்டான். அதான் எங்க சுடுகாட்டுல உட்காந்துட்டான் சாம்பலை பூச்சிக்கிண்டு. ஐயோ இந்த தொல்லையே வேணாண்டு. இதுதான் நம்ம பண்ற ஆர்ப்பாட்டம்.
One time you want Shiva. I see everything in Shiva. Then suddenly you will go and do one Durga mantra. And then suddenly you say, no, I want to do Ganapati today. Swamiji, today I feel like Ganapati, so I want to do Ganapati today. நீங்க மாறி மாறி அமைப்பீங்க. உங்க இஷ்டத்துக்கு அவரு மாறி மாறி வரணும். என்ன பண்றது? நம்ம இல்ல, Swamiji, God is everywhere. What? No problem. He can take so many forms. அதனால தாயா he is taking so many forms. Now you got your answer. Why God has to take so many forms? Because you have so many desire to see God in so many forms. So he is fulfilling your desire. Makes no difference to him. You please try to understand why he has to take so many forms. Because நீ அதைத்தான் விரும்புற. உங்களுக்கு எது விருப்பம் உண்டோ அதை எடுத்து கொடுக்கிற. நீ ஒரு திருடன் ஆகணும்னா சரி, பகவான் சரின்னு கொள்ளாடிக்க போறான் பகவான். சரி, இப்ப கொள்ளாடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா. நீ எங்க போனாலும் இங்கதான் வந்து சேரணும். நான் சுடுகாடுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு. நீ எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் இங்கதான் வரணும் தம்பி, இங்கதான் வரணும் ராஜா. நான் இங்க வெயிட் பண்றேன் ராஜா உனக்கு. நீ பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, பெரிய மகா யோகியா இருந்தாலும் சரி, நீ இந்திரனா இருந்தாலும் சரி, நீ சந்திரனா இருந்தாலும் சரி, இங்கதான் வரணும். No problem. I am waiting. I am timeless. I am spaceless. I am timeless. I can wait forever. No problem. Shiva Paraman says. பொன்னார் மேனியனே புலித்தோலை. அதெல்லாம் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப அதெல்லாம் சொன்னாக்க இந்த கதையை முடிக்க முடியாது. நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனி, நான்ற வாய், நாலிரு புகமும், 4 shoulders. 4 8 shoulders அவருக்கு இருக்கிறது. 5 தொழில் பண்ணிட்டு இவருக்கு எத்துக்கு 8 shoulders சுவாமிஜி? 8 குணங்கள், 8 அதிசயங்கள், the 8 qualities. உள்முகம், மனம், புத்தி, சித்தம், ஐம்புலங்களை சேர்த்து 8 வரும். The gross body சொல்றது, gross and subtle body. நான்ற வாய் என்றால் தும்பிக்கை. இந்த தும்பிக்கை வந்து இஸ் காட் அ ஸ்பெஷாலிட்டி. இப்ப நீங்க விநாயகரை தரிசனம் பண்ண போனீங்கன்னா, இப்ப முடிஞ்சிச்சு அந்த கலாச்சாரம். நான் ஒரு தரம் இந்தோனேஷியா போயிருந்தேன். அங்க ஒரு பழமையான கோயில் இருந்தது, சோழ நாட்டு மன்னர்கள் கட்டின கோயில், பிரம்பானன் கோயில். அதுல ஒரு விநாயகர் மூர்த்தி, மிகப்பெரிய ஒரு விநாயகர் மூர்த்தி இருந்தது. அங்க அந்த இந்தோனேஷியா கல்ச்சர்ல யாரா இருந்தாலும் சரி, the Muslims also do this. They'll come and worship Vinayagar and then they will touch his tumbikai. They'll remove their kulla. This Muslim fellow, he removes his kulla, he'll touch the tumbikai and he will put his hand on his head. I asked him, what are you doing? He says, if you do that, you get knowledge. Adan tumbikai. தும்பிக்கையோட ஸ்பெஷாலிட்டி 5 கரம்னு சொல்லும் போது, this தும்பிக்கை is the one that gives you moksha, because it has got a greater outreach. அந்த தேங்காயை நீங்க பாத்தீங்கன்னா, அது அந்த வாயை வச்சுட்டு அந்த தேங்காவை எப்படித்தான் ஒரு நொறுக்கம்னு தெரியாது. அந்த தேங்காவை ரொம்ப அழகா உடைச்சி வாயில போட்டுக்கும். தேங்காய்னா என்ன? your ego, your false ego. It will break your false ego. This is Ganapati. We are talking about Ganapati. We are not talking about one elephant. We are talking about when you worship God, you're not worshipping an elephant. You're not worshipping a monkey. You're worshipping the quality of the being. அவரோட குணாதிசயங்கள், எப்பேற்பட்ட குணம் உள்ளவர். சுவாமிஜி என் ஸ்கூல்ல என்னை கேலி பண்ணி, you Hindu, you're worshipping elephant god, and then the big elephant, it is sitting on a small rat. Why like that?
அப்படின்ட்டு ஒரு கேள்வி. மூஷிக வாகனனை பத்தி பேசுறாங்க. ஏன்பா, யாருக்குதான் தெரியாது ஒரு யானை வந்து ஒரு எலி மேல உட்கார முடியுமான்ட்டு? யாருக்கு தெரியாதுப்பா. இதுல ஆழமான தத்துவம் ஒண்ணு இருக்கிறது. அது நம்ம சமயத்துல தான் எடுத்து கொடுக்க முடியும். அப்ப இந்த எலினா என்ன சுவாமிஜி? மூஷிக வாகனன். எலியோட தன்மை என்ன? எப்பேற்பட்ட ஒரு செவுரா இருந்தாலும் அதுல துவாரம் போட்டு அந்த பக்கம் போயிடும். நீங்க எப்பேற்பட்ட ஒரு தடைய வச்சாலும் அந்த தடைய தாண்டி போயிடும். இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்திலேந்து எழுப்பி விட்டு அந்த மூல கனல் வந்து அக்னிபூர்வமா இருக்கும். இந்த கனல் அக்னிபூர்வமா இருந்தா தான் அதை எழுப்ப முடியும். அதனால சக்திய வேண்டின்னு கணபதி கிட்ட உத்தரவு கேட்டுண்டு அந்த சக்திய மூலக்கனலா மேல ஏத்தும் போது அது சதுர்த்தி அன்னைக்கு ஏத்துனா ரொம்ப சிறப்பா ஏறும்ட்டு புராண வாய்களாலையும் தந்திர சாஸ்திரத்திலையும் தெரிஞ்சுக்கின உண்மை இது. On Chaturthi, if you were to awaken your Kundalini energy, it will move faster than the rest of the Tithi. It's a very special Tithi, Chaturthi Tithi. Number one. Number two, they will tell you not to look at the moon. போன வாரம் ஒரு பிள்ளையாண்டா அந்த கேள்வி கேட்டா. Why, Swamiji, when we worship Ganesha, we should not look at the moon? Any scientific reason? I know all the Purana story. What's the scientific reason? I will give you today. It is not a scientific reason. It is a yogic reason. When you awaken the Kundalini, you need the heat energy to awaken it. If not, it won't reach the heart center. Without that heat is necessary. So in Hatha Yoga, they will do this. Ha, ta, Idanadi, Pingalanadi, Idanadi, Pingalanadi. They will transfer their breath. Very fast motion. Oh, hum, so hum, oh, hum, so hum. And they will awaken with the Idanadi, the sun channel and the moon channel. They will be able to, with the motion, send the prana shakti through the Sulumune. Sulumune is the central channel. இதுக்கு பெயர், மற்றொரு பெயர் அக்னி மண்டலம். அக்னி இது உள்ளதான் ஏறும். சூரிய மண்டலத்துல ஏறாது, சந்திர மண்டலத்துல ஏறாது. நாபி கமலத்திலேந்து மூலாதாரம் வரல இருக்கக்கூடிய மண்டலத்துக்கு பேரு அக்னி மண்டலம். From the Nadi Kamalam, just maybe 4 unglis above the Nadi Kamalam, up to the neck is the Surya Mandalam. In the physical body, from the neck to the top of the head, this face, this beautiful face of yours is the Chandra Mandalam. So, when you awaken the Kundalini Shakti, it is heated up and it is on its way up on the Chaturthi day. And if you go and look at the moon, it will cool the Shakti down. It will cool it down. It will act against the upward motion of your Apan Vayu. There is Prana Vayu, there's Apan Vayu. The yogi uses the Apan Vayu. The Apan Vayu starts from the heart center and it goes downwards. It is the Vayu that is responsible. In the Vayu enna pananum, the Apana Vayu enna panumna, keel nokkum kaal, yoga kalaila keel nokkum kaal, மேல் நோக்கும் கால், பரவு கால் அப்படின்ட்டு யோக கலையில, யோக சாஸ்திரத்துல, தமிழ்ல கால் என்றால் பிராணம். அதுதான் சொல்றாங்க. மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தை அறிவித்தாய். கால் என்றால் நம்ம காலை பத்தி பேசல. கால் also means your prana shakti. So the Apan Vayu pushes everything down, your defecation, your urination, your ejaculation,
your gas that comes out, all is done by the Apan Vayu. I will talk in detail of Vasi Yogam in the coming satsangs. I will just touch on it today. It's very important why the texts are coming like this. So, as the canal, the heat is going up, you should not look at the moon. No, Swamiji, கதையில என்னமோ சொன்னாங்க, இந்த மூன் வந்து விநாயகரை பார்த்து சிரிச்சிருச்சான். சிரிச்சோன விநாயகர் வந்து சாபம் விட்டு அந்த மூணையே மாத்தி அமைச்சிட்டாரா. அது கதைமா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. இந்த கனல் வந்து இடைக்கலை, இடைக்கலை வந்து சந்திரகலை. இந்த மூலக்கனல் வந்து இடைக்கலைக்கு போனுச்சுன்னா இடைக்கலை நாசமா போயிடும். அதே போல இந்த கனல், இந்த மூலக்கனல் சூரிய கனலுக்கு போனுச்சுன்னா ரொம்ப கோபக்காரனா இருப்பான், குரோதமா இருக்கும், அவனோட சிந்தனை எல்லாம் ரொம்ப குரோதமா இருக்கும். மூன் சேனலுக்கு போனுச்சுன்னா she become emotionally very impulsive. The character will be very difficult to manage. அவங்களோட emotions மாறிக்கிட்டே இருக்கும், சந்திரன் மாறுற மாதிரி. So sometimes you find in your daughter or your children or your husband or your partner mood swings taking place. Why is this happening? It's because the energy is flowing in the wrong channel, and you should take steps to correct this. And that's why during Chaturthi, if you are a serious sadhaka, in Chaturthi day is the best day for you to awaken your Kundalini Shakti, because it will go up by itself. Full day. Chaturthi, from Chaturthi to Panchami, it will go up. And at Panchami, if you do your sadhana correctly, at Panchami, you will hear the Panchakshara mantra within you. The soundless sound. Sattatin ulle Shivalingam Kai. Soundless sound. Sattatin ulle Sadasivam Kati. Therefore, Ganapati sadhana, Ambal sadhana, Kundalini sadhana, Yoga sadhana should be started after worshipping Ganesh. If you can, in the Vinayagar Agaval படிச்சிட்டு அதுல உள்ள கருத்தை அறிந்து இந்த கலையை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். யோக கலை, சாதனா கலை, சாக்த மந்திர கலை. கணபதிக்கு அகர்வால் மட்டும் தான் பாடணுமா? இல்ல, கணேஷ அதர்வ சேஷா இருக்கு. அதுலயும் இந்த மாதிரி தத்துவத்தெல்லாம் எடுத்து கூறியிருக்கா. சரிங்களா? Those who can't read Tamil, you have in English transliterature, you get Vinayagar Agaval and you get Ganapati Adarva Shesha. Ganapati Adarva Shesha is filled with potent mantras. The pronunciation and the mantras are very potent to awaken this energy field. It can go in three ways. மூன்று மண்டலம் சொல்லும்போது இந்த இடக்கலை, பிங்களை and அக்னி கலை, மூன்று கலைகள் இருக்கிறது. ஆ என்றால் இடக்கலை, ஊ என்றால் பிங்களை, இம் என்றால் அக்னி கலை. ஆ உ இம். ஓம் பிரணவ மந்திரம். ஒரு மந்திரத்தால் என்ன பாடுறா? 9 வாயை ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடக்கி. எந்த மந்திரம் இது? Some will say, no, she's talking about Namah Shivaya மந்திரம். இந்த சைவ சித்தாந்தத்துல உள்ள கும்பல் நம சிவாய மந்திரத்தை விட வேற மந்திரம் எதுவுமே இந்த கும்பலுக்கு தெரியாது. அதனால எல்லாம் நம சிவாயம் தான் சொல்லுவோம். தப்பு இல்லை, அத ஒரு கருத்தை வச்சுக்குவோமே. ஆனா பிராக்டிக்கலா எடுத்து பார்க்கும்போது, in practical sadhana, the only mantra that can shut all your 5 channels and your 9 orifice, நவத்வாரங்களை அடக்கி ஐம்புலங்களை அடக்கக்கூடிய ஒரு மந்திரம், ஒரே ஒரு மந்திரம் இருக்குன்னா
ஓம்கார மந்திரம். எப்படி சுவாமிஜி இந்த ட்ரிக்க நம்மளுக்கு சொல்லிடுறீங்களே? சொல்றேன். Tapi you ada duit kah? Mau bayar kah? No problem. I tell you. You just put some sweets for Ganesh today. Tomorrow also can. 3 days you can offer Ganesh. Laddu, modakam, all you offer. Nice sweet for Ganesh. I tell you the mantram now. How you have to chant this. There's 108 ways according to Prasna Upanishad in the Om chanting technique. Out of that, some yogis, they will chant it as opening, gathering, stabilizing, alignment. This is what it is. Stabilizing. This is one way of chanting. You breathe only with your nose. Never open your mouth. Only open mouth for chanting. You will notice when you chant your heart will open, your lungs will open. Actually, all your chakras will open. You will try it, not now, later. The lower two chakras will slowly push the air upwards. From Mooladhara to Swadhisthana, the prana will come to the Undi Kamalam. உண்டி கமலத்துல இந்த என்ற மந்திரத்தை சொல்லி இதுவரையிலும் கொண்டு வந்து இங்க இந்த இம்மென்ற மந்திரத்தை சொல்லும் போது எல்லாம் ஒரு நிலையில் படுத்தி 108 தரம் இத நீங்க விடாம சொல்லினா ஐம்புலங்களும் அடங்கி போயிடும். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி நவத்வாரங்கள் அப்படியே சுருங்கி இந்த சக்திய உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ராத்திரி செஞ்சு பாருங்க. ஏன்னா சதுர்த்தி முடியறதுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுல ஏதாச்சும் கேள்வி இருந்தா ப்ளீஸ் நோட் இட் டவுன். யூ கேன் ஆஸ்க் மீ ஆஃப்டர் த ப்ரோக்ராம் ஆர் டுமாரோ. அடுத்த வரியில 3 கணலும் 3 கணம் மும்மத சுவடும். இந்த 3 கணலை பத்தி இப்பதான் சொன்னேன். இடை நாடி, பிங்கள நாடி, சுழுமுனை. This 3 is the 3 கணல். This 3, 3 கண்ணுன்னு சொல்லும் போது this 3 will come to these 2 eyes and the third eyes. 3 கண்ணு. இம் ஓம். ஓம் வடிவம். இந்த ஓம் வடிவத்தை நீங்க கண்டினியூவஸா சாண்ட் பண்ணீங்கன்னா அந்த பீனியல் கிளாண்ட் இருக்கக்கூடிய இந்த சுரப்பை, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கக்கூடிய இந்த சுரப்பை எக்ஸைட் ஆகி அவேக்கன் ஆகி அதுலேருந்து இந்த ஆக்சிடோசின், செரோட்டோனின், டோபமைன் and endorphin will flow out. முக்கியமா இன்னும் ஒரு கெமிக்கல் இருக்கு, மெலட்டோனின். It will come out of the pineal gland, and once that comes out, becomes one with these 4, you will have a blue darshan of God. That's why it is called the God experience.
திரண்ட இல்ல, இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் முடி முடி shine like gold. What is this? This is his aura. Aura. அவரோட திருமை ஒளி பொன்மேன் பொன் பொன் like gold. Hair very important part of a yogi. அதனால்தான் நம்ம சிகைய வெட்டுறது இல்ல. அந்த காலத்துல எந்த மொட்டை சிரைச்சாலும் சிகைய வெட்ட மாட்டான். இப்பதான் எல்லாம் வெட்டினா போயிடுச்சு. சிகை ரொம்ப சக்தி உள்ள ஆர்ட். We never cut it. We never cut our beard because it contains energy. It stays like that. All this, see, never cut. And if you keep it long enough, it is 20 years old. From white, அது ஒயிட்டா தானே இருக்கணும். நீ பாரு, கோல்டா இருக்கும், தங்க கலர்ல இருக்கும். பொன் பொன் என்ன சொன்ன? என்ன சொல்ற? இலங்கு பொன்முடி பொன்னார் மேனியனே அப்படின்ட்டு பாடும்போது இந்த செஞ்சடை மேனி, செஞ்சடையன் செவத்த நிறத்துல தங்கம் போல் இருக்குமா. சடைய பத்தி பேசுறாங்களா? கொஞ்சம் ஆழமா யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இது. திரண்ட முப்புரி நூல். முப்புரி நூல் என்றால், பொறி நூல் என்றால் இது அந்த நூல் போட்டிருப்பாங்களா, பூநூல். அதுக்கு முப்புரி நூல் என்று ஏன் சொல்றா? It has got 3 strands. She says this பூநூல் அதுல 3 இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? 3 குணங்களை வசியப்படுத்தி அப்படியே நூலா போட்டுக்கிறது. விஷயம் இந்த 3 குணங்களை ஒருநிலைப்படுத்தி, 3 குணம் என்றால் ரஜோ குணம், தமோ குணம், சத்துவ குணம். இது எங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது சுவாமிஜி? சொன்னல இடநாடி பிங்கள நாடி சுழுமுனைண்டு. அது உனக்கு எந்த இடத்துல உன் சக்தியை விடுறியோ அந்த இடத்துல உன் குணம் குணாதிசயங்கள் எழுப்பப்படும். இடைநாடியில எழுப்பப்பட்டா இச்சை சக்தி ஓடும், தாமோ குணம். பிங்கள நாடியில எழுப்பப்பட்டா சூரிய கலையில ரஜோகுணம் ஓடும், கிரியா சக்தி. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது சுவாமிஜி? அதை சரியான முறையில எப்படி கொண்டு வர்றது சுவாமிஜி? அதுக்கெல்லாம் மந்திரம் உண்டு. வாழை குமரி மந்திரம் எடுத்து கொடுக்க சொன்னா எடுத்து கொடுப்போம். அவ முடியாதுன்னுட்டானா முடியாதுதான். இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவகிட்ட போய் வேண்டிக்குங்க. அவ அருள் பண்ணாதான் இந்த மந்திரம் உனக்கு கிடைக்கும். சூரிய கலையில ரஜோகுணம் கிரியா சக்தியும், சந்திர கலையில தமோ குணம் இச்சா சக்தியும், சுழுமுனையில சாத்துவ குணம் ஞான சக்தியும் எழுந்தருளி இந்த பூநூலா எடுத்து போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதான் யோகியோட சாதனை. இத பத்தி தான் பேசுற. இது எப்படி வரும்னா, நம்ம உடல் உள்ள ஒரு திருசூல் மாதிரி வந்துடும். அது ஒருநிலைப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா இந்த உடலே ஒரு திருசூல் ஆயிடும். திருசூல் என்ன? சக்திக்கும் திருசூல் தான், சிவனுக்கும் திருசூல் தான். ரெண்டு பேருக்கும் ஒரே ஆயுதம். என்ன ஆயுதம்? ஒருநிலைப்படுத்துற ஆயுதம். திருப்புர ரகசியம் இதுதான். திருசூல் தான் திருப்புர ரகசியம். அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுப்போம். எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டா அப்புறம் ஓட்டாத வாந்தி தான் எடுத்துருவீங்க. இந்த முப்புரி நூலை
ஒருநிலைப்படுத்தி திகழ் ஒளி மார்பு என்றால் ஷோல்டர்ஸ், திகழ் ஒளினா தெக தெக தெகன்னு அப்படியே ஒளிமயமா இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துருவேயாம். அததான் சொல்ல வர. If you can control your 3 Shaktis into the Sulumunai and bring the energy up to the Chandra Mandalam, you will have this golden aura. You can see it in the face of the yogi, that is always in this bright state. This is the aura of the yogi. He is always looking young and active and full of energy, because all the 3 Shaktis are in one place. Together, they become the Prakriti to serve the yogi. That's the Shiva state. The Shiva Shakti state into Sollamodu, the Shiva Sindanai nu Sollamodu, Shiva Kalai nu Sollamodu, இத பத்தி தான் பேசுற. இந்த நிலை அடைஞ்சோட என்ன ஆகும்ட்டு அவை பாட்டி என்ன கூறுறா? சொல்பதம் கடந்த துரிய மெஞ்ஞானம். என்ன துரிய மெஞ்ஞானம்? யூ ரீச் த துரியா ஸ்டேட். சொற்பதம் என்றால் பேசாத அனுபூதி, பேச முடியல. கடந்த துரிய மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் எங்க? துரியம்னா எங்க? Dwadas anta, 12 ungulis above from the top of your head, 12 finger breadth, 4, 8, 12, there. This is Turiya state. யோக கலை. அந்த டயக்ராம் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன், அதை எடுத்து பார்த்தா புரியும். பேசாத அனுபூதி, you become silent. There's nothing to talk anymore, because you already know what's going to happen. What is there to talk? Simply vayangla talk to people like this, you know, but inside all is known. அற்புத நீண்ட கற்பக களிரே. கற்பகம் என்றால் என்ன? எல்லாத்தையும் full wish fulfilling கற்பகம், களிர். அற்புதமான ஒரு ஆற்றல் இவரு. இத பத்தி தான் பேசுறா. கணபதி, very important figure, very important friend, very important divine being to get to know, to experience, to understand and to become. It's always about becoming, about being and becoming. இருந்தபடி இருந்து கொண்டு அவரை ஆட்கொள்ற அளவுக்கு நம்மள வச்சுக்கணும். ஆட்கொள்ற அளவுக்கு நம்மள வச்சுக்கணும். அத பத்தி தான் சொல்றா. தாயாய் இருந்து என்னை ஆட்கொண்ட தெய்வமே, மாயா பிறவி மயக்கம் அறுத்து, இந்த மாயா பிறவி மயக்கம், you are in hypnosis, you are in a state of hypnosis. You think this world is real, your wife is real, your mother is real. Yes, there is a relative reality for sure, but it is relative to your existence. நீ இருக்கறனால அது ரியலா தெரியுது. நீ போய்ட்டனா அது அம்மா இருக்கறாளா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ இருக்கறவள தான் மனைவி, கணவன், குழந்தை. நீ போய்ட்டனா கணவன் எப்படி இருக்கா, மனைவி எப்படி இருக்கா உனக்கு தெரியுமா? அதனால இதுக்கு பேரு ரிலேட்டிவ் ரியாலிட்டி. வியாவகார சாத்தியம், பிரபாஷிக சத்தியம், வியாவகார சத்தியம், பரமார்த்த சத்தியம். பரமார்த்த சத்தியம் மீன்ஸ் அப்சல்யூட் ரியாலிட்டி. அதுல வேறுபாடே இல்ல. பரமார்த்த சக்தி, பரம்பொருள். வேத புத்தி, வேத சிஸ்டம் இல்ல. வியாவகார சத்தியத்துல இந்த பேதம் இருக்கும், இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா கர்மத்தை முடிக்கணுமே. இந்த மாயை இருக்கிற வரலாம், இந்த மயக்கத்துல நம்ம சூழ்ந்து கிடக்கிற வரலாம்,
இந்த கர்மம் முடிகிற வரலாம் இந்த மயக்கத்துல இருப்ப. இந்த மயக்கத்தை 9 வயசுலயே அறுத்து வீசணும்ட்டு என்னவ அவையார். அதனால நம்மனா கணபதி முன்னுக்கு நின்றா நம்ம என்ன கேட்போம்? என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்கிற மாதிரி வச்சுக்கோ கணபதி. I give you 3 laddus. I give you, how many you want? 10 modakas I give you lah. You make sure my husband listen to me what I say. You know, I got 2 house. I have to give to my daughter 1 house each daughter. So I got no house. I can get 1 apartment by the beach in California. This is what we will ask. I want to go to Himalaya and meet Kriya Babaji. Can or not? அவ என்ன கேட்டா? பிறவி மயக்கத்தை அரித்து விடு, என்னையை அழிச்சு உன்னையா ஆக்கிடு, டேக் ஓவர், என்னை ஆட்கொள்ளு என்று கூறுறார். இந்த விஷயத்துக்கு வேறு தந்திர சாஸ்திரத்துல, இந்த விஷயத்துக்கு வேறு சமாவேஷா. You become the divine that you worship. நான் அழிந்து நீயாக வேண்டுமையா, நாதாந்த துய்யனே வேதாந்த மெய்யனே. நான் அழிந்து நீயாக வேண்டுமையா, வேண்டுமையா, வேண்டுமையா. சித்தாகி சத்தாகி சிவமாகி நின்றவனே, அத்தனே அண்ணலே ஜோதியே, நான் ஒளிந்து நீயாக வேண்டுமையா. இதுதான் நீங்க வேண்டணும். மத்ததெல்லாம் வேண்டிக்கிட்டேன்னா திருப்பி இந்த மயக்கத்துல மாட்டிக்குவ. அது விடாது ஒன்னிய. இருள் வினை, இருவினை, இருவினைன்னு சொல்றாங்களே, அது என்ன சுவாமிஜி? ஒண்ணு வினையா இருக்கணும், ஒண்ணு பயனா இருக்கணுமே, ரெண்டையும் வினைன்னு ஏன் சொல்றாங்க சுவாமிஜி? நான் சொல்லல, அவை பாட்டி சொல்றா. இருவினை, இருவினை. அது என்னது சுவாமிஜி இருவினை? நீ புண்ணியம் செஞ்சாலும் வினைதான், நீ பாப்பம் செஞ்சாலும் வினைதான். எப்படி சுவாமிஜி மாட்டிக்குவல? புண்ணியம் செஞ்சாலும் பிறவி எடுத்துதான் வரணும். ஐயோ சுவாமிஜி, அப்ப புண்ணியம்லாம் செய்யக்கூடாதா? செய்ய. செஞ்சுட்டு அதுல வரக்கூடிய பிரதிபலனை ஏத்துக்காத. நிஷ்காமியமா செய், வித்தவுட் அட்டாச்மெண்ட். டோன்ட் திங்க் அபவுட் இட். ஓ, நான் 10 பேருக்கு சாதம் போட்டா என் பேர் ஒரு கல்லறை கட்டி வச்சிருவாங்களா சுவாமிஜி? நான் சாகாம செத்து போனோன்னு எனக்கு ஒரு கல்லறை கட்டி அதுல என் பேர்லாம் போட்டு ஐ டொனேட்டட் இது அதுன்னு போட்டு வைப்பாங்களான்ட்டு ஒரு ஆசை வரும். அந்த ஆசைலாம் வேணாமா. இருக்கிற இடம் தெரியாம அப்படியே ஓடி போயிடு. நான் அழிந்து நீயாக வேண்டும் ஐயான்ட்டு சொல்லி, அப்படி சொல்லி வந்தவத்தான் அவ்வை பாட்டி. அதனாலதான் அவருக்கு அந்த கெதி அடைஞ்சது. அவளுக்கு அந்த கெதி எப்படி வந்துச்சுன்னா, அவளை அழிச்சு எனக்கு இது வேண்டாம், இந்த உடலும் வேண்டாம். இல்ல பிராட்டி, அவ்வையார், இந்த உடல்ல நீ இருந்துதான் ஆகணும். ஆமா, உன் வினை பயன் அப்படி, உன் கர்மம் அப்படி. நீ உலகத்துக்கு பெரிய உபதேசம் சொல்ல வந்திருக்க அவ்வையார். உன்னோட உடலாம் அழிக்க முடியாது, ஆனா மாத்தி அமைச்சிடுறேன்ட்டு. வெரி இன்டெலிஜென்ட் காட் திஸ் கணபதி. வெரி கிளவர் மேன். Very, very clever. Not man, not woman. Sorry. He is beyond gender. தாயாக வருவார், தந்தையாக வருவார், ஓம்கார பொருளாக வருவார், குரு வடிவத்துல வருவார். எல்லாம் பாடுறாங்க. தாயா எனக்கு தான் எழுந்து அருளி, மாயா பிறவி மயக்கம் மறுத்து, திருந்திய முடல் 5 எழுத்தும் தெளிவாய். 5 எழுத்துனா நமசிவாயம் என்று நினைப்பார், தப்பு இல்லை. ஆனா இந்த 5 எழுத்துல வேற ஒரு விஷயம் அடங்கி கிடக்கிறது. அதை பத்தி எடுத்து சொல்ல வேண்டும் என்று உத்தரவு. ஆ இ உ
I, U, Ow. These 5 sounds are very important sounds, like the A, E, I, O, U. You know, the vowels. These vowels in the Tamil language, in the vowel, if you bring them together, it forms the sound of Om. A, E, U, I, Ow, Om. ஐந்தெழுத்து மந்திரத்தை சுருக்கி ஒரு மந்திரமா ஆக்கி ஒருநிலைப்படுத்துறதுக்கு, ஏன்னா ஓம் நம சிவாய மந்திரம் கெட்டது இல்ல, தப்பு இல்ல, ரொம்ப சரியான மந்திரம் தான். அது இந்த 5 சக்கரத்தை ஏற்றி விட்டுரும். இதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வரணும்னா இந்த ஓம் மந்திரத்துல தான் பூரணம். And the mantras I gave you earlier for Ganapati worship will include all these 5 sounds. A, E, U, I, Ow, and Ah. That's the final closing. Kilakanu sur. பொருந்தியே வந்து என் உள்ளத்தில் புகுந்து குருவடிவாகி திருவடி தீட்சை கொடுக்க, திருவடி வைத்து திருந்தி பொருள் என்னை வாடா வகையால், very important, வாடா வகையால், she never was aging, வாடாத நிலை, பொருளை உணர்ந்து மகிழ்ச்சி பெற எனக்கு அருள் செய்து எனக்கு பேரின்ப நிலையை கொடுத்த விநாயகனே. இது ஒரு யானை பண்ணமா? யானைய பத்தியா பேசுறாங்க? நம்ம உள்ள இருக்கக்கூடிய இந்த மூல வடிவா இருக்கக்கூடிய மூலாதார கடவுள் நம்ம உள்ளேயே தோணி எழுந்தருளி ஆட்கொண்டு நம்மளையே மாத்தி அமைச்சு வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கணபதி ஆற்றல். தலம் எங்க நிப்பாட்டணும்? கோடாயுதத்தால் கொடும் வினை கலைந்து. கோடாயுதம் இந்த கணபதியை கும்பிடும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அங்குஷமும் கோடாலியும் இருக்கும். ஏன் சுவாமிஜி தர்ம சிந்தனையோட அவர் இந்த பிரபஞ்சத்தை நடத்தி வைக்கிறார். He is the controller of dharma and karma for you in this birth, human birth. He uses the kodali to cut and the angusham to control you in the right path. இதெல்லாம் நடக்குமா சுவாமிஜி? அவை பாராட்டி சொல்றா. என்ன சொல்றா? கணபதியை கும்பிட்டா என்ன ஆகும்னு சொல்றா. சொல்றேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். என்ன வாக்குண்டாம்? நல்ல வாக்கு வரும். வாயிலிருந்து நல்ல வாக்கு வரும். நல்ல வாக்கு வரத்துக்கு நல்ல சிந்தனை தேவைப்படும். வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம். You get a good heart, you get good beautiful speech. நீங்க பேசுறது எல்லாத்துக்கும் தெளிவா படும். சில பேர் பேசுவாங்க, தாங்கவே முடியாதுப்பா, அவன் பேச்செல்லாம் தாங்கவே முடியாது. சில பேர் பேசணும் அப்படியே மேக்னட் மாதிரி அப்படியே உட்கார்ந்துக்குவ, அந்த இடத்துல இருந்து நகர கூட மாட்ட. பாத்ரூம் போறதுக்கு கூட 2 தரம் யோசனை பண்ணுவேன். கணபதியை கும்பிட்டா அந்த வாக்கு அப்படி வருமா? நாவில் நிறுத்தி அதை பத்தி பேசுறா. குண்டலினி அசவை, அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி விட்டு நாவில் உள்ள நிறுத்தி, நாவுனா உள்நாக்கு, அந்த உள்நாக்கு உள்ள நிறுத்தி அதுல இருந்து ஒரு எனர்ஜி இருக்கிறது. அந்த உள்நாக்கை பத்தி சாதாரணமா நினைக்க கூடாது. ரொம்ப விஷயம் உள்ள ஒரு பொருள் அது. அந்த உள்ளுக்கு ஒரு தங்கு இருக்கும், உள்நாக்குன்னு சொல்றது. அந்த பாம்போட நாக்கம் அது. எந்த பாம்பு? குண்டலினி சக்தி. Very important, this knowledge. Avai Prati, very powerful lady.
how she has realized all this. இவ எப்படி இதெல்லாம் உணர்ந்து இவ்வளவு விஷயம் எடுத்து கொடுத்திருக்காளே சுவாமிஜி. அதான் இத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நூலை எடுத்து கொடுத்தது. இதுல சித்தாந்தமும் இருக்கு, வேதாந்தமும் இருக்கு, குண்டலினி யோகமும் இருக்கு. கொடுவான வினையை கலைச்சு விட்டுறாரு, கோடாலியை வெட்டி விட்டு. Such a compassionate divine being he is. He understands you from inside because he is the dharma adipati, he is the karma adipati, he is the siddhi ganapati, he is the buddhi ganapati, he is the riddhi ganapati. There are 36 types of ganapati mantras. Om ganapati, omkara ganapati, guru ganapati, Kundalini Ganapati. Like this, the yogi goes and goes and goes and induces this Ganapati energy within him. Agastya gives such a mantra in his Agastya Nool. Ayyum kilyum savum gang போடுவார். கம்னு வராது. கம்னா நீ ஒட்டிக்குவ. கங் அந்த உள்நாக்கு மேல ஏறிடும். உச்சாரத்தே, உச்சாரணம். கங், you try and see. அப்படியே மேல ஏற்றிடும். எது மாதிரிலாம் போவோம், அது எவ்வளவு போக முடியுமோ அது வரலாம் போயிடும். உச்சாரா. So, இதுல முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்றால், everything is about vibration, energy, right channeling of your energy. If not, everybody should be Siddha, what? Everybody should be Mahatma, what? Why not everybody become Mahatma? Because the energy is not in the right place. Energy is all over the place. My guru, when he sent me out, he says, go and serve the world. Don't have zigzag mind. Keep your mind stable. Be a yogi like a tree. Sit under a tree and aim high. Be grounded like a tree, but aim always upwards like the fire. That's why the Nath yogis, they will always sit in front of the Duni, the fire. Because fire has got two properties. Moola kanal. அதை பத்தி தான் பேசுறோம். வேற எந்த ஃபயரும் பத்தி பேசல. அக்னிக்கு ரெண்டு தத்துவம் இருக்கு. ஒண்ணு உன் கர்மத்தெல்லாம் எரிச்சு உன்னைய மாத்தி அமைச்சிரும். இன்னொன்னு உன் கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தனமா இருக்கக்கூடிய குணத்தெல்லாம் எரிச்சு அதை மாத்தி அமைச்சு ஒரு வெப்பமா மேல கொண்டு வந்துரும். மேல கொண்டு வந்து இந்த நெத்திப்புறத்துல குருவோட வடிவத்தை வைத்து குருவடிவாக திருவடி தீட்சை கொடுத்து இந்த வெப்ப கனலை ஒளியாக மாற்றி அமைக்க கூட சக்தி உள்ளது. மந்திரம், ஒளி, பக்தி, devotion. This is the Siddhantam of this poem. உவட்டாத உபதேசம் புகத்தி என் செவியில் தெவிட்டாத ஞானம் தெளிவையும் காட்டி. உவட்டாத உபதேசம். உவட்டு மீன்ஸ் இன்டைஜஷன் இருந்தா நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கும். உமற்ற மாதிரி இருக்கிறது. உமற்ற மாதிரி இருக்கிறதுக்கு அர்த்தம் தான் உவட்டு. Because of indigestion, you tend to vomit things out. Uvattada means digestible. You don't feel like vomiting. Whatever you are hearing now, you want to take more. You want to take more. And as you take in, Tevittada Jnanam. Tevittada Jnanam என்றால் your thirst for knowledge
continuously gets quenched. தெவிட்டாத ஞானம் இதைத்தான் எடுத்து கொடுப்பார் கணபதி. வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால நோக்குண்டாம். நோக்கு என்றால் நோக்கம், சிந்தனை, intention. Your intention will be very pure, will be like malar, fresh, will be always giving. People கணபதியை கும்பிட்டா வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காத பூக்குண்டு. மேனி நுடங்காதுன்னா நோயற்ற நிலை, free of any disease. Ganapati, very powerful. Why? He controls your vital energy. That's why. He's at the Mooladhara. If you worship him, worship பண்ணா கிடைச்சிருமா? ஆமா, நீங்க worship இன்னைக்கு worship பண்ணீங்க, நாளைக்கு கிடைச்சிரும். எல்லாம் அதுதானே விரும்புறாங்க. 2 மந்திரம் கணபதிக்கு சொல்லியோன்னா உடனே எல்லாம் கிடைச்சிடணும். அவருக்கு 2 பழத்தை வச்சு விட்டு உலகத்தையே கேட்பானுங்க இந்த பயலுக. அதுல வேற மார்க்கெட்ல போய் which is the cheapest fruit னு பார்த்து வாங்கிட்டு வருவான். இறைவன் கிட்ட கணக்கு போடக்கூடாது. உங்களால முடியலன்னா ஓகே, உங்களுக்கு அந்த தாராளம் இருந்துச்சுன்னா தாராளமா வைங்க. கடைசியில உன் வயிற்றுக்கு தானே போக போகுது. அவனுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிட்டனா உனக்கு ஆரோக்கிய நிலை வரும், சந்தோஷமா இருப்ப, நல்லது நடக்கும். கணபதியை கும்பிட்டா கிடைக்கும் என்று அவ்வை பாட்டி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஐம்புலன் தன்னை அடக்கம் உபாயம், இன்புறு கருணை எனக்கு அருள் செய்வது. இன்பு உரு மீன்ஸ் பேரின்ப நிலை, இன்பமான ஒரு நிலையை என் உள்ளே எழுப்பிவிட்டது. எப்படி அந்த கர்ம மாயையெல்லாம் வெட்டி விட்டோன்னா உனக்கு அந்த பேரின்ப நிலை உன்கிட்ட ஒரிஜினலா இருக்கு, அது எங்கேயும் போகல. It has never left you. You are by nature, your innate nature is Perananda Nilai. You are Sachidananda. But because of this karma vinay, your energy went all over the place. You are unable to realize this. Ganapati comes, he brings everything to the center. He aligns you from the bottom up and he cuts off all your karma and maya. மும்மலங்களை பத்தி பேசும்போது அதை பத்தி எழுதுறா. இந்த மும்மலங்களை வெட்டி உதறி தள்ளி உன்னைய ஒருநிலைப்படுத்தி இந்த ஓம்கார மந்திரத்துல உறுத்தி தெவிட்டாத ஞானத்தை செவியில் உணர்த்தி சரி ஒரு அளவுக்கு இதை கொண்டு வந்து டைம் கொஞ்சம் ஓடிண்டு இருக்கிறது. Can I have your permission? Because too much knowledge. விடிக்கிறான் Swamiji, can we have break, have a tea? So I will continue the second half. We will leave it at this time and I will continue in the next satsang, if everybody is agreeable, because you all look very tight. I can go. So I will open it to the floor. You want me to continue? இத தொடர்ந்து பேசவா இல்ல இது பாதி விட்டுட்டு அடுத்த வாரம் பேசுவான்ட்டு நீங்களே ஒரு தீர்மானம் பண்ணி நம்ம கிட்ட சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா 10:30 மணி. overload, information overload.
Saya bukan cakap, saya sound saja keluar. Tapi itu Ganapati bikin saya cakap macam ini. அவர் அப்படியே ஏத்தி விட்டுட்டாரு. நான் என்ன பண்றது? பேசிதான் There's ஆகணும். not much. There's not much more, right, Babaji? Only a little bit more. So please go ahead. It won't have the Not kick much if left. you break it up. Yeah, might as well finish it. I like it. I like it. Suka. Saya suka ini macam saya suka. Okay. Okay. So we will continue. தபோவனம் குடில் சொல்லுங்க. எப்படி திலகவதி அம்மையார்? Continue பண்ணலாம் சுவாமிஜி. ஓகே. ஓம் நம சிவாய. குருவே சரணம். இருவினை என்று சொல்லும் போது முதல் சொன்னது இருவினை என்றால் there are three types of karma. Okay, sanchita karma is the sum total of all your past life. இதுக்கு பேர் சஞ்சித கர்மம் என்று பெயர். இந்த பிறவி வரலும் எத்தனை ஜென்மம் எடுத்து அதிலேந்து அக்யூமுலேட் பண்ண கர்மத்துக்கு பேரு சஞ்சித கர்மம். இத ஆப்ராப்தம் என்று கூறுவா. இன்னொன்னு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கர்மத்துக்கு பேரு பிராப்தம் என்று கூறுவா. இதான் இருவினை. மூணாவது அகாமி இன்னும் வரல. இப்ப கர்மம் செஞ்சாதான் அது வரும். இந்த கர்மம் ரெண்டே அவுத்து விட்டுட்டா முன்னுக்கு கர்மம் வந்து நிக்காது. இததான் பத்தி ஔவையார் பேசுறா. இந்த இருவினையை நீ அறுத்து விட்டுட்டியே, இனிமே எனக்கு கர்மம் இல்லையே, மாயை இல்லையே, மயக்கம் இல்லையே, தெளிவாக நிக்கிறனே. அப்படின்ட்டு சொல்லிண்டு தரம் ஒரு நான்கும் தந்து எனக்கு அருளி. தரம் ஒன்று நாளும். 4 stages of God consciousness. These 4 stages are very important to realize. Salakam or Salakam is one stage 1. Salakam is Chariya stage. You just got to know. இப்ப சில பேர் இப்பதான் கணபதியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. கணபதி என்ற ஒரு ஆள் இருக்கிறான்னு இப்பதான் அவனுக்கு தெரியுது. இப்படிலாம் கணபதி. This is your first stage. You get to know. You heard about it. Somebody told you, hey, today got Satsangam. Swamiji is talking about Ganapati Agaval. Please come. Okay, they came. So they heard about Ganapati. Hey, they thought Ganapati is one elephant god, fat fellow sitting on a rat, eating all the food we gave. Like this, they thought. Today they have understood Ganapati from a different dimension. The dimension that this little girl who transformed herself into an old Siddha, and she experienced a very powerful dimension of this simple, childlike, innocent God, Ganapati. No matter how great, பிரபஞ்சத்தை ஆண்டு வந்த ஒரு கணபதி, சிவகணங்களுக்கெல்லாம் இவர்தான் பதி. தெரியுதா? குரு மண்டலத்துக்கு நுழையணும்னா, பரமேஸ்வரியோட மண்டலத்துக்கு நுழையணும்னா, கணபதியோட உத்தரவு இல்லாம நோ விசா, கேன்சல். You have to show. Have you been vaccinated? Yes, twice. Double vaccination. Idanadi and Pingalanadi both awaken. Okay, come. Okay? Like this. Now they'll give you one booster vaccination. Sulumunai Nadi. 3. See? Ella 3 தான் வருது. So, without this vaccination visa, Guru Diksha, Upadesam, Divine Diksha, vaccination cannot enter like this. Okay? So, Talam ondru nangum, 4 stages of God realization. One is you get to know Him. Second is you worship Him. You try to experience Him.
the experience of God. Kriyai, chariyai, kiriyai. Kriya is experiencing God through kriyas, through action. First, you only thought about him. Somebody told you like this. You heard about it. Second is Swarupam. You get to understand this energy field. You get to experience Ganapati. But in the case of Avayar என்ன ஆச்சுன்னா நான்கும் ஒரு தளத்துல இழுத்து போயிட்டார். All four stage instant direct experience. What a great gift. எல்லாத்துக்கும் கிடைக்குமா? கிடைக்கும். முயற்சி எடுத்தா கிடைக்கும். டிவோஷன் இருந்தா கிடைக்கும். டிவோஷன் என்றால் ஒன்னையும் மீறி போகக்கூடிய ஒரு பவர். You can go beyond your boundaries. This is devotion. Only devotion can do this. Laila Majnu. If you read the love story of Laila Majnu, if you read the love story of Romeo and Juliet, they went beyond their boundaries. What made them go? Mirabai. What made them go beyond their boundaries? Devotion. Only devotion has the power to do this. This extreme devotion. They are so devoted to this goal, they will give their life for this. If you have this kind of devotion in whatever you do, you will achieve instant results. I didn't say, Avayar is saying. Another great quality of Ganesh is when he was, அவரை ரொம்ப கேலி பண்ணுவாங்க. இவருக்கு பேலை வயிறு, நிறைய சாப்பிடுறாரு, அவரு திணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம். அவ்வளவு கேள்வி பண்ணாலும் அவர் அந்த பொறுமையோட அவரோட குழந்தைத்தனத்தை இழக்காம அந்த குழந்தைத்தனத்துல ஒரு ஞானமும் இருந்து எல்லாத்தையும் ஆண்டு ஆட்சி பண்ணி ஒரு பூத கணாதிபதியா சேர்றாருன்னா, you have to learn from this example. People will make fun of you. This Swamiji talks very loud la. He's very hot tempered la. He's fiery la. He's this la. He's that la. What to do? God made me like this. I have to accept it la. You continue to give and give and give and maintain your innocence, your appavitanam, like Ganapati. This is what Avayar did. That's why all the children could connect to her. Even the king could connect to her. From the king to the child could connect to her. This is the character of Avayar. Avayar is displaying the character of Ganapati. The living example of Ganapati. Wisdom, simpleton. She was very simple, very innocent. Murugan came on top of a tree. A Kelavi. அவன் அப்படித்தான் பேசுவான். அவனுக்கு கனல்ல பிறந்தவன்ல, அக்னிபுரத்துல இருந்தவன்ல, அக்னி கர்ப்பனா இருந்தவன்ல. கிளவி, உனக்கு சுட்ட பலம் வேண்டுமா, சுடாத பலம் வேண்டுமா? Bully. He was a bully. He was bullying the old lady with fun. He was poking fun at her. He was bullying her. But he showed her his wisdom, and in her simple mind, she could see the grand glory of this great God. How wise this little boy is. You know, in that innocence, how wise this boy is. How great a Siddha Mahatma he has made me. All these questions he asked her. She answered it one after another. By his grace. By his grace. Even that she realized. Only if you are innocent, you can come to that state. And the குழந்தைத்தனத்தை இழக்காம அதே நிலையில நீங்க மகான்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு குழந்தை வடிவத்துல தான் இருப்பாங்க. குழந்தை மாதிரியே இருப்பாங்க. குழந்தை மாதிரி விளையாட்டு பிள்ளை மாதிரி பேசி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அப்படியே ஞானத்தை ஏத்தி 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 வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணி ஔவையார் இந்த பாட்களை நம்மளுக்கு எடுத்து கொடுத்து 9 வாய் உருமந்திரம். 9 வாய்னா நவத்வாரங்கள், 2 கண்ணு, மூக்கு, செவிகள், வாய், ஆசன வாய், குருவி.
9 துவாரங்கள், 9 வாய், ஒரு மந்திரம். இதை அடக்கி ஒரே ஒரு மந்திரம் தான் இதை பண்ணும். ஓம்கார மந்திரம் பண்ணி பாருங்க. கொடுத்தத பண்ணி பாருங்க. அது மாதிரி 108 டிசைன்ஸ் இருக்கிறது. ஒன்னொன்னா எடுத்து கொடுப்போம் பிராப்தம் இருந்தா. ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்தின் அங்குஷ நிலை. வெரி இம்பார்ட்டன்ட். அங்குசத்தை வைத்து இந்த எலி பண்ற வேலை. சொன்னல இந்த எலி என்ன பண்ணுதுன்ட்டு, துவாரம் போட்டு 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 ஒரு பெரிய செவரே துவாரம் போட்டு உள்ளுக்கு புகுந்துரும். ரொம்ப கெட்டிக்கார எலி. இந்த 6 ஆதாரத்தை துவாரம் போட்டு ஒன்னொன்னா எழுப்பி விட்டு அது உள்ளுக்கு பூந்து வெளியே வந்து அடுத்த இதுக்கு போய் வெளியே வந்து எலி மாதிரி பூந்து போகணும்ட்டு சொல்ல வரா. அந்த கடல் உள்ளுக்கு பூந்து you must make a tunnel through it. You must drill a tunnel to it like a rat, silently, without making too much noise. That too you do it in the night. Why? In the dark, all your hormones will be flowing. That's why. அத பத்தி இங்க பேசுறா. என்ன பேசுறா? இருள்வெளி இரண்டுக்கும் உண்டி இல்ல, இருள்வெளி இரண்டுக்கும் ஒன்றுதம் மந்திரம். இது இந்த நிலை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் மத்தியத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில தான் யோக கலையம், யோக சாஸ்திரத்திலையும் யோக சாதனை பண்ணணும். என்ன நிலை இது? It is called the sandhya, the twilight state. No darkness, no light in between. This twilight state. You have to realize God. The best time to realize God is during this twilight state. Brahma Muhurtam, just before sunrise, and evening, Sandhya, just after sunset, midnight, and in the afternoon, when the day is changing to afternoon. These states are called Sandhya state. How is the Sandhya state connected to yoga? Simple. The Ida Nadi and the Pingala Nadi, it will come and join in 6 different points. This is called the Adharam. 6 ஆதாரத்துல வந்து ஒன்னு சேர்ந்து அந்த ஆதாரத்துல ஒரு ஜங்ஷன் உண்டாகி அது உள்ள பூந்து வரக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் குண்டலினி யோகம். இத பத்தி சொல்ல வர கணபதி ஔவையாரின் திருவாயாலாக. இந்த நிலையை நீங்க அடைஞ்சோன்னு என்ன ஆகும் சுவாமிஜி? அந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் சுவாமிஜி? பேசா அனுபூதியில இருப்ப, பேசுறதுக்கே வராது. யார்கிட்டயும் பேசுறதுக்கு இஷ்டம் இருக்காது. மௌன நிலைக்கு போயிருவேன். இடைப்பிங்களையின் எழுத்து இடைநாடில ஆவும் பிங்கள நாடில ஊ என்ற மந்திரமும் சுழுமுனையில இம் என்ற மந்திரத்தை உணர்த்தி அதை எழுப்பி விட்டு இந்த வைப்ரேஷனை மேல ஏற்றி கொண்டு வரத்துக்கு பேர் தான் இந்த வரியில சொல்றது. இடை பிங்களையின் எழுத்து அறிவித்து கடுவிரில் சுழுமுனை கபாலம் காட்டி. சுழுமுனை என்றால் the center channel. It's called சுழுமுனை in Tamil. இங்கிலீஷ்ல
சுஷும்னா நாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஆ இந்த ஊவ வந்து நீ வைப்ரேஷன்ல ஏத்தி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தனா இந்த வைப்ரேஷன் வந்து இந்த சுழுமுனை நாடியுள்ளுக்கு பூந்து உனக்கு அந்த கபால கதவை திறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துரும். கபால கதவு என்றால் என்ன? இந்த நெத்திப்புறத்துல ஒரு சந்து இருக்கிறது. ஆங்கிலத்துல it is called the third ventricle. Please go and Google this. அத பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் வென்ட்ரிக்கலோட ஷேப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹம்ச வடிவத்துல பறந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் வென்ட்ரிக்கல் இந்த துவாரத்துல கபால கதவு என்று சொல்றது. இந்த சுழுமுனை வடிவத்துல எடுத்து இந்த நாடி உள்ளுக்கு பூந்து இந்த வைப்ரேஷன் இது இந்த கபால கதவுளுக்கு பூரக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துரும். இது உள்ளுக்கு நுழைஞ்சோன்னா நீ திருப்பி வெளியே வர மாட்ட. இதான் ஞான நிலை. இது உள்ளுக்கு பூந்தோன்னா what will happen is all your happy hormones will start secreting their energy into your whole system. You will stop aging. நிறைக்காது, வயோதிகத்துக்கு போகாது. இளமையாவே அந்த வயசுல எந்த வயசுல உனக்கு வந்துச்சோ அந்த வயசுலயே இருப்ப. இந்த மாதிரி ஒரு யோகியை நான் சந்திச்சேன். அவரோட உடலுக்கு 88 வயசு இருக்கும். நான் நாளைக்கு அந்த படத்தை அனுப்பி விடுறேன். ரிஷிகேஷ்ல வாழ்ந்து வந்தார். அவரோட உடலை பாத்தீங்கன்னா 30 வயசு மாதிரி இருக்கும். அப்படியே இருந்தார். 30 வயசு மாதிரியே இருந்தார். ஆனா அவரோட தலையெழுத்து அவரே சொன்னார், when I reach 88 somebody will shoot me from behind சொன்னார். அதே மாதிரி உயிரிழந்து போனார். அவன் வந்து ஷூட் பண்ணலன்னா இன்ன வரலும் வாழ்ந்து கொண்டு இருப்பார். யோகி நிலை. They don't age, they stop aging at a certain state. This is when all your hormones are activated. You won't fall sick. You'll never fall sick. No evil will come to you. You'll always be joyful. Under any circumstances, you'll be joyful. பேரானந்தம், எல்லை இல்லாத ஆனந்தத்தை பத்தி பேசும்போது இதைத்தான் பத்தி பேசுறான். ஆழமான கருத்து, அழகிய பாட்கள், இனிமையான தமிழ் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஆழமான கருத்தை எடுத்து கொடுத்த ஔவையாருக்கு வணக்கம் சொல்லி, கணபதி பெருமானுக்கு வணக்கம் சொல்லி, நன்றி செலுத்தி, வாழ்த்தி உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி விடை பெறுகிறேன். ஓம் நம சிவாய. குருவே சரணம். சன்னோ மித்ரக்ஷம் வருணஹ சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிஹ சன்னோ விஷ்ணுஹ ருக்ரமஹ நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு त्वमेव प्रत्यक्षं ब्रह्मास्मि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋथं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्माम् अवतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम्. ओम शांति शांति शांति. गोपिका जीवन स्मरणं नमः पार्वती पतये. जय पराशक्ति माता की. जानकी कांत स्मरणं सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं. बोला पुंडलीक वरदे. जय सद्गुरु स्वामी की. आंजनेय स्वामी की. समस्त भक्त मंडली की. ब्रह्मैव सत्यं सर्वत्र हरिनाम स्मरणं. राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण.